கேக்குதா ப்ரோ? கேக்குது. கேக்குது ப்ரோ. கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. விஷால் ஸ்பீச் பாத்தீங்களா? பாத்த. உண்மைதானா எல்லாமே? ஆமாடா. அவருக்கு நடந்ததுதான் சொல்லியிருக்காரு. உண்மைதான். பொய்ன்னு சொல்றது என்ன இருக்கு? உதயநிதி தானா? என்ன ப்ரோ? இல்ல உதயநிதி ஸ்டார்ட் தானே. இல்ல அது சொல்லியிருக்காரு. அவரோட எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. நடக்கிற நடைமுறையிலே இந்த பிரச்சனை இருக்குன்றத சொல்லியிருக்காருல்ல. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ரத்தம் ட்ரைலர் அது ட்ரெய்லர் ஓகே ப்ரோ. அது ஹரி ஸ்டைல இருந்துச்சு. மாசா ஆக்ஷன் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்க ட்ரெண்ட்ல இருந்திருக்கலாம். கலர் ட்ரேடிங் இன்னுமே நல்லா இருக்காது. ஒரு கலர்ஃபுல்லாவே இல்லை, ஒரு டார்க் செட் ஆக மாதிரி. ப்ரோ அப்படியே இன்னைக்கு ஆர்சிபியோட ஃபைட் பேக் பத்தி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ஆர்சிபியோட ஃபைட் பேக் தோத்தாச்சு, ஆனா இருந்தாலும் எப்படி மேட்ச் ஏதாவது நீங்க பாத்தீங்களா? நீங்க பாப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கல. நல்லா இருந்துச்சு. ஐபிஎல் பார்க்காத ஒருத்தன் இருப்பான் அப்படின்னா நான் தான். தினேஷ் கார்த்திக் நல்லா பண்ணியிருந்தாரு. போன சீசன் நீங்க எல்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க இஷ்டத்துக்கு. இந்த சீசன் எப்படி திரும்ப கம்பேக் கொடுத்தான்னு பாருங்க. ரெண்டு ஆனாலும் ரொம்ப கஷ்டம். யாக்கர் இது யாருமே ட்ரை பண்ணல. பவுலிங் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் ரன் கட்டுப்படுத்தி. எங்க பவுலிங்ல அவங்க 280 சம்திங், ஆனா அவங்க பவுலிங்ல நாங்க 262. வின்னர் நாங்க தான், ஆர்சிபி. யாருமே யாக்கர் ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்குன்னு 2 பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. பாயிண்ட்ல இல்ல விஷயம், கேமு. பாயிண்ட் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். தோத்தாச்சு, ஆனா எனக்கு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் தான். எனக்குன்னு இல்ல, நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல ஒரு சூப்பரான மேட்ச். எங்க டீம்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனாலும் உங்க டீமுக்கு மேல இருக்குமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல. மாற்றம்ங்கிறது தானே மாறாதது. எத்தனை நாள் அவங்க மேல இருப்பாங்க? கார்த்திகன், அப்புறம் இந்த பாட்டு வந்து 25 மில்லியன் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது தெரியலங்க. எனக்கு வியூஸ்லாம் வந்து பெருசெல்லாம் வியூஸ் நம்பிக்கை ஏன் இல்லாட்டாலும் அது ஏங்க அதான் சொன்னேன். அது விஜய் பாட்டுங்க, கண்டிப்பா ஹிட் தான். இல்ல யுவனுக்கு போன நேரத்துக்கு படத்தை கம்பேரிசனே வந்து லியோவோடையும் வாரிசோடையும் தான். மற்ற சாங்ஸோட கிடையாது. இல்ல இந்த நேரத்துக்கு படத்தோட அந்த நல்லா இருக்கா, இந்த படத்தோட நல்லா இருக்கா, அது கிடையாது. இந்த லியோவோட நல்லா இருக்கா, ரஞ்சினிமோட நல்லா இருக்கா, நாலு ரெடிதாவோட நல்லா இருக்கா, அவ்வளவுதான். இல்ல நேரத்துக்கு அடிச்ச அடிக்கு நான் வந்து 15 மில்லியன்ஸ் இப்போ அதுன்னு நினைச்சேன். ஆனா 25 கிட்ட போயிட்டு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. புரியல இருந்து இல்ல நேரத்துக்கு எல்லாரும் யுவனை போட்டு அடிச்ச அடிக்கு 15 மில்லியனே போகாதுன்னு நினைச்சேன். ஆனா 25 மில்லியன் வந்துச்சு. அதான் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஹலோ முத்து பிரதர், கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ சினிமால 3 மாசம் ஆச்சு, ஒரு படமும் நல்லா இல்லையா பிரதர்? எல்லா படத்தையும் பாத்துறீங்களா? எல்லா லாஸ்ட் டைம் ஜீவ பிரகாஷ் படம் ஒன்று பார்த்து போன வாரம் டியர் டியர். ஆமா, எப்படி இருக்கு? நல்லாவே படம். ஐயோ, வேற என்ன படம் பாத்தீங்க? ரோமியோ பார்த்தேன், அது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இது பிரேமலு பார்த்தேன், ஆச்சார் நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் அரண்மனை 4, அரண்மனை 4ம்
இது விஷால் படம் ரத்னம் தான் ப்ராமிசிங்கா இருக்குது ஏப்ரல் 26. ஆமா ஆமா, எலெக்ஷனுக்கு அடுத்து வரும். சரி 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 bro. பிரேமல பாத்தீங்களா அண்ணா எப்படி bro? போகுது election? எலெக்ஷன் நேத்து நானும் 4 நாள் தான். எல்லாம் ஓட்டு போடுங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போடுங்க அவ்வளவுதான். சரி சரி சரி. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, நீங்க நிச்சயமா வாங்க. உங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. எல்லாரும் கேக்குற மாதிரி தான் நானும் கேட்கறேன். எப்ப பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இந்த வருஷம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்படி எப்படி வருவீங்க? இந்த டைம் ஸ்லாட் பேசுக்கலாம். அது அப்ப யோசிக்கணுங்க, அப்ப யோசிப்போம். அதான் எதுவுமே யோசிக்கவே முடியாது brother. நீங்க வேற ஏன்? எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஆ, இன்னைக்கு வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன். கல்யாணம் பண்ணது ஏன் பண்ணு வச்சுருக்கீங்களா? ஏன் ப்ரோ ஆமா இப்படி சொல்லி லவ் பயமுறுத்தினா அது மேரேஜ். ரொம்ப ஐயோ ப்ராப்ளம் சார். லவ் மேரேஜா? என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கு எலெக்ஷன் ஓட்டு போறதுக்கு. அதனாலதான் நைட் வந்து பேசிட்டு இருக்கீங்க தைரியமா? ஆமா ஆமா, முந்தினத்து நைட்டு தான் பஸ் ஏத்தி அமுச்சு விட்ட, போயிட்டு வாமா நல்லபடியா. ம். ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு போன் கொடுமை. எடுத்தா கொடுமைன்னு கிடையாது, ரொம்ப பொசிட்டிவா இருக்காங்களா. ம். ஐயோ என்னால முடியல. எப்ப பேச்சுலராகவே கல்யாணம்? இருக்கும் போது அது என்ன brother? எத்தனை வயசு கல்யாணம் பண்ணீங்க? நான் 26 வயசுல கல்யாணம் பண்ணது. லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். இப்ப என்ன வயசு? இப்ப 33. 33. ஜாலியா இருக்கலாம் brother. ஆனா பேச்சுலரா இருந்தீங்கன்னா எனக்குலாம் உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குது. ப்ரோ நீ என்ன ப்ரோ கஷ்டமா எல்லாம் இருக்கு, ஆண்டு என்ன அனுபவிச்சுட்டு பண்றது இப்ப வந்து சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு அதுன்னு சொல்றீங்க. புரியல. அதை சொன்ன நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குங்க. என்ன புரிய மாட்டேது? இல்ல இது இப்போ நீங்க சித்து நல்லா ஆண்டு சொல்லும் போல அனுபவிச்சுட்டு இருக்குது. இப்ப வந்து கஷ்டமா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல என்னங்க என்ன இருந்தது? நாங்களே அதை 27 சொன்னா வருஷமா சிங்கிளா இவங்க நிறைய போட்டு பேருக்கு வைக்கிறேன். புரிய மாட்டேங்குது. அதான் சித்து என்ன இப்போ புரிய மாட்டேது? கேட்டு புரியல. ஏங்க நீங்க இங்க இருந்து அங்க போலாங்க, அங்க இருந்து இங்க வரவே முடியாது. ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் தான். கல்யாணத்தை சொல்றீங்களா? கல்யாணத்துல சொல்றீங்களா? அதான் லைஃப், மேரேஜ் லைஃப் தான் ஆஹா, சொல்றேன். இங்க இருந்து வாய்ப்பே நீங்க வந்து கிடையாது. எப்ப வேணா நாங்க போலாம். ஆனா ஐயோ அங்க ஐயோ இருந்து நீங்க ஐயோ, திரும்ப இங்க வரவே முடியாது உங்களால. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறேன்னு தான் பேரு. ஐயோ ஐயோ ஐயோ, சத்தியமா 49,999 ரூபாய் கம்மி போயிட்டு இருக்குது. என் புள்ள ப்ரீகேஜ் தான் படிக்குது. போன வருஷம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். ஒரு மாசம் சம்பளம். அப்படியே எல்கேஜி நாளைக்கு சேர்க்கிறோம். 10,000 கட்டினா 60,000 ரூபாய். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே பேங்க்ல லோன் வாங்கணும் போல. பேச்சுலர் இருந்திருக்கு பாரு. இங்க இருக்க ரெக்கார்டிங் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அடே அப்பா, பேச்சுலர் இருந்துடா பாரு. அப்பா அம்மா பாத்துக்கிட்டு ஜாலியா இருந்துருக்காங்க. கல்யாணம் அப்பா ரொம்ப கஷ்டம் பாரு. என்னடா இவன் பயமுறுத்துறான்னு நினைக்காதீங்க. நான் எதுவும் பயமுறுத்த இல்ல இல்ல, நீங்க நினைக்காதீங்க. உண்மையில சொல்றீங்க. ஃபேக்டா சொல்றேன். ஆமா, உண்மையில ஃபேக்டா சொல்றீங்க, சொல்றேன். fact சொல்றீங்க. சமாளிக்க முடியல brother. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னடா இதுன்னு நம்ம ஒரு துணிமணி எடுக்க போனா கூட ஒரு 500 ரூபாய் டிஷர்ட் வச்சுக்கோங்க, ஆசையா இருக்கும் வாங்கணும்னு. சரி 500 ரூபாய் இருந்தா ஏதாவது வீட்டுக்கு செய்யலாமே, அது பண்ணலாமே இது பண்ணலாமேன்னு. எப்பா, உங்களை மாதிரி ஒரு டூர் போக முடியல. டூர் போனா எதுக்கு போற, ஏன் போறேன்னு. பசங்களாம் டூருக்கு போறேன், நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போன்றா. பேச்சுலர் டூர் போறதுக்கு தனியா ஃப்ரெண்ட்ஸோட. பேச்சுலர் டூர் போறதுக்கு நானும் வரேன். என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இங்க ரிப்பன் பில்டிங் ஒர்க் பண்றாங்க. அவங்க அவங்களுக்கு லீவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேடு லீவு தான். நானும் வரேன், நீ கூட்டிட்டு போன்றான். நான் என்ன பண்ண முடியும்? நம்மளே வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு ஜாலியா இல்ல சுத்துறதுக்கு ஐயா, எங்க போயிட்டு சரக்கு போறோம். இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ சப்போஸ் விட்டு போயிடுச்சுங்கள, சரி போயிட்டு வா அப்படி அனுப்பிச்சு விட்டுறா. கார் எடுத்துட்டு ரோட்டு முறைக்கு போனா நான் எப்ப சொல்லி எதிர்பார்த்தது இல்ல நீ. அதான் அதான் அதான், எப்படா இடத்து காலி பண்ணி இப்ப சப்போஸ் நான் கிளம்பி ஊருக்கு போயிடுறேன்னா என் போனு 99% சார்ஜ் இருக்கும். ஊருக்கு போய் இறங்கும் போது 1% சுவிச் ஆஃப் ஆயிடும் போனு. அத்தனை போன் அடிப்பா. இவ்வளவு இவ்வளவு சோகமா இருக்கு உங்க வாழ்க்கை. சோகம் இல்ல. இப்ப சப்போஸ் அவங்க கூட வந்து வச்சுக்கோங்களேன்,
வீட்டுல ஒரு குட்டி ஒன்று இருக்கு. அந்த குட்டியை போன கொடுத்து, அப்பா என்னடா எங்கப்பா இருக்க? நான் இங்க இருக்கேன்டா, வெளியே இருக்கேன்டா. சரி சரி, எங்களையா கூட்டு போலடா. பக்கத்து அம்மா சொல்லி தர்றது என்ன சொல்லி தரோம்? ஏய், ஏன் கூட்டு போல கீழ்றி? அப்பா ஏன்பா கூட்டு போலடா, நான் கூப்பிடுறேன். சரி சரி, கூப்பிட்டு திருப்பி போகணுன்றது. ஐயோ 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 ஐயோ, எப்படிதான் வாழ்க்கை. இங்க முக்காவாசி இங்க இருக்க பேச்சுலர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாங்க, வேற 12 மணிக்கு வரவங்க பேச்சுலர் தானே இருப்பான். அதான் எனக்கு இது நீங்களாம் வரைக்கும் ஜெயிலிருந்து ரொம்ப ரொம்ப தப்பிச்சு வந்த மாதிரி தானே வரீங்க ஒரு சிலர். ஜெயிலே தப்பிச்சு. அது ஒரு சில. இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன், நான் மட்டும் தான் நீங்க இருக்கிறேன். ஜெயில இருந்து பரவல வந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க. உங்க ஒய்ஃப் ஊருக்கு பரவல் போயிட்டாங்கன்னு வந்திருக்கீங்க. பரவல் இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வர முடியாது உங்களால. பரவல்ன்றது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. திங்கக்கிழமை வந்துருவோம் திருப்பி ஜெயிலுக்கு. அதுதான் சொல்றேன். ஒரு வாரம் தான் பெயில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாக்கெட்ல சீப் வச்சுட்டு போனா யார கரெக்ட் போட்டு சீப் வச்சுட்டு போறோம்னு கேக்குறான். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பதில் இருக்கு, யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. பாக்கெட்ல சீப் வச்சுட்டு போனா யார கரெக்ட் போட்டு சீப் வச்சுட்டு போறேன். அதோட சீப் யூஸ் பண்றது யோகி பாப்பா சுத்தி நிக்கிறேன். நாளைக்கு எல்லாம் ஒண்ணும் செய்வது கிடையாது. போட்டோல ஒரு போட்டோ பாத்தீங்களா? ஆளு பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் பழைய போட்டோ. நானும் உப்பு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அந்த போட்டோவை. இதுல கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவா? 2017 எடுத்த போட்டோ, 16 எடுத்த போட்டோ. ரொம்ப இது இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்னு உங்க வீட்டுல சொன்னது இல்லையா அப்பா அம்மாட்ட? செருப்படி வாங்க, யார் வாங்குறது? கொடுக்க முடியாது. கேஸ் கொடுக்க முடியாதா? இப்ப சப்போஸ் ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு வார்த்தை பேச வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. பேசுவா டேய் அப்பா, நான் ஸ்டாப் பேச. ஏங்க அவங்க ஏதாவது யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி நீங்க பேசினதெல்லாம் எடுத்து ரெக்கார்டிங் அமிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் தான். வேடமாடா, யாரு பதில் இருக்க போறா? இப்படி ஒரு ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கு, அவளுக்கு தெரியாது. இல்லைங்க, ஒரு வேளை லீக் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு. வாய்ப்பே கிடையாது. இந்த ரெக்கார்டிங் ட்விட்டர் தெரியும். நான் ட்விட்டர் யூஸ் பண்றதுனாலயே இல்ல ரொம்ப நாள் கழிச்சு இறக்கப்பட்டிருக்கீங்களோ பொன்னாடி போனதுக்கு அப்புறம், ஊருக்கு போனதுக்கு அப்புறம்? என்ன கேட்கல பதர்? ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சரகடிச்சிருக்கீங்களா? நிஜமா நீ குடிக்கல? இல்ல, நான் குடிக்கலாம் போனேன். மணி 9:57 ஆயிடுச்சு. சரி, இன்னத்துக்கு போயிட்டு அங்க 1000 செலவு பண்ணுவானே சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இவ்வளவு குடும்பம் இருக்கா? என்ன பதர்? இவ்வளவு குடும்பம் இருக்கா கல்யாண வாழ்க்கையில? குடும்பம் இருக்கா? நம்ம சென்னை பதர். இது சென்னையில மாசம் என் ஆபீஸ் வந்து, என் வீடு வந்து இங்க பூந்தமல்லி பக்கம். ஆபீஸ் வந்து வேலைச்சேரியில. ஒரு நாளைக்கு கார்ல போனா 1000 ரூபாய்க்கு அப்போ டீசல் ஆயிடும். பைக்ல போனா 300 ரூபாய் பெட்ரோல் ஆயிடும். உங்க ஸ்பேஸ் ரெக்கார்ட் யூடியூப்ல போடுறீங்களா? அதை கேட்டுதான் போயிட்டு இருக்கேன் 3 வருஷமா டெய்லி. இப்ப கொஞ்ச நாளா கேட்கறது இல்ல, ஒரு ஒரு 10 நாளா பைக்ல போறதுனால. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல இருந்து இந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க உங்களை. லாக்டவுன்ல எப்படி சமாளிச்சீங்க? லாக்டவுன்ல வீட்டை விட்டு வெளில போக முடியாது. இப்பயே வீட்டை விட்டு வெளில போய் சமாளிச்சீங்க. லாக்டவுன்ல சரியான கொஸ்டின். லாக்டவுன்ல கடுங்கால் சிறை மாதிரி தானே? பதில் சொல்றேன். லாக்டவுன்ல தான் எனக்கு பாப்பா பொண்ணு பிறந்தா. அதனால என் பொண்டாட்டி அம்மா விட்டு இருந்தா. எஸ்கேப் ஆயிட்டீங்க. பக்கா எஸ்கேப். குழந்தை பிறந்துச்சு, லாக்டவுனு. 8 மாசம் ரூம் எடுத்து பேச்சுல பசங்க இருக்காங்க, அதை போய் தங்கிட்டேன் 8 மாசம். அதே மாதிரி பேச்சுலர் ரூம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் தோணுமே லாக்டவுன். திரும்ப இன்னொரு கொரோனா வராதா? அதுக்கு மேல சமாளிக்க முடியாது. லாக்டவுன் டைம்ல ஒரு டைம் இருக்கு, சாயந்தரம் 4 to 6 வீடியோ கால் பேசணும். நான் அதுக்குனே சார்ஜ் ஃபுல்லா போட்டு
வெத்தமேட்ல போயிட்டு எத்தனை கனெக்ட் பண்ணி 4 to 6 அவன் என்ன பேசணும் மண்டே ஓகே ஓகே. அது இல்லாத எங்க வீட்டுல நைட்டு சரி ஓகே ஆபீஸ் முடிச்சுட்டு ஆக்சுவலா வந்து நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 1 year அம்மா அப்பெல்லாம் ஒண்ணா இருந்தோம். கல்யாணம் 6 மாசம் தான், 6 மாசம் கிடையாது, 1 வாரம் தான். படுக்க வருவேன், பக்கத்துல படுத்துட்டு இருப்பாள, என்னடா அம்மா உங்க அம்மால இந்த மாதிரி என்ன சொல்றாங்கடா அப்படின்னுவா. சரி சரி காலைல பாத்துக்கலாம் அப்படின்னுவா. சரி படுத்துருவா, தூங்கிடுவேன். பக்கத்துல ஒரு மாதிரி இந்த என்ன சொல்றது கீச்சு கீச்சு கீச்சுக்கு சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. ஐயோ எதுக்கு அழுகுறோம் அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, சம்மந்தம் இல்லாத அழுவா. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு சாமி போய் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா மெடிடேஷன் பண்றேன் அப்படின்றா. ஆடா போங்கடான்னு சொல்லிட்டு உங்க கதையை வேணா துணி வீடு காலி பண்ணிட்டு லீஸுக்கு வந்துட்டேன். இப்போ லீஸுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. வீட்டு அம்மா வீட்டு பக்கத்துல தான், ஒரு 1.5 kilometer தூரத்துல. நீங்க இவ்வளவு சோக கதையை வந்து இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க. சோக கதை கிடையாது. நீங்களாம் 33 வயசு பேச்சுலர் இருக்கீங்கன்னா நீங்க எங்கேயும் எதை சொல்றது வரம் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்றேன், போய் சொல்ல. இப்ப உங்களுக்கு வயசு இப்ப 34 இருக்குமா பதர்? என் வயசு தான் கிட்டத்தட்ட. நான் 89 நானு. நான் 91. 2 வருஷம் 34 54 வயசு ஆகுது அப்படின்னா வரம் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா உங்களை ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்பா அம்மா கூட தங்கை உங்க கூட போது எத்தனை பேர்? அண்ணா தங்கச்சிங்களா உங்களுக்கு? அண்ணன் நினைக்கிறேன், கரெக்டா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? தங்கச்சிங்களா? ஆஹா, எல்லா குடும்பத்தையும் பிரச்சனை தான், அவங்களுக்கும் கிடையாது. எல்லா குடும்பத்தையும் பிரச்சனை தான். ஏங்க அப்ப இந்த ஜில்லுன்னு ஒன்று காதல் அதெல்லாம் அது மாதிரிலாம் உலகத்துல நீங்க சின்ன ஒரு காதல்ல ஜோதிகா தரக்கு குடிப்பாங்களாம், இவர் தரங்கடி பாத்துக்கு நம்ம இன்னொருத்தையும் ஒருத்திய எங்கன்னா வெளியே கருப்பு வச்சதான் உண்டு இதெல்லாம் கதை. நீங்க வேற அதெல்லாம் சும்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க இவ்வளவு பயமுறுத்துறீங்க. நீங்க யார் பேசுறது? 2.0 யார் பேசுறது? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா பிரதர்? ஆமா ஆமா. எப்ப எவ்வளவு ஆச்சு பிரதர்? 3 மாசம் ஆகுது. சூப்பர் 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 சூப்பர். இது ஆரம்பம். அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு வைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் செம்ம ஸ்மூத். அவர் போயிட்டாரு இருக்காரா? நான் போட்ட மக்களை காத்தி ப்ரோ ஓட்டான்னு நினைக்கிறேன். 50 உங்களுக்கு அன்னைக்கு பிறந்தனாலா? முடியாச்சு ப்ரோ, நேத்து முடியாச்சு. நேத்துங்களா? சரி சரி, பிளேட்டுக்கு விஷஸ். தேங்க்யூ. இல்ல சரண் ப்ரோ, ஒருவேளை நீங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டதால உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 26 வயசு சின்ன வயசா? ஆமா, இப்ப நீங்க கார்த்தி ப்ரோ மாதிரி 30-32 வயசுல பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். ஐயோ, லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து என்னோட 6 மாசம் பெரிய பொண்ணு. சரி, அதனால வந்து அவங்க வீட்டுல கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டா, அதனால இப்ப உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு. அது இல்ல, கல்யாணம் தள்ளி போடலாம், நம்ம 30 வயசுல பண்ணலாம் தான் பண்ணேன், யோசிச்சேன். அவன் என்ன பண்ணிட்டா, உங்ககிட்ட பேசணும், அண்ணன் நகர் டவர் பாத்துருக்குல, ஆமா, அங்க கூப்பிட்டா. சரி இது சொல்லுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொன்னா, உன் போனு கொஞ்சம் கூட அப்படின்னா. சரி இருந்தா போன், எங்க அம்மா போன் பேசினா. சொல்லுங்க. இது மாதிரி வந்து உங்க பையனை லவ் பண்றேன் அப்படின்ட்டா. ஐயோ, அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட பேசி 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 6 மாசம் சொல்லி முடிச்சு விட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு வைஃப் வந்து வச்சுக்கோங்களேன். நீங்க லவ் மேரேஜ் பிரதர்? அரேஞ்ச்டு லவ் பிரதர். அரேஞ்ச் லவ். சரி 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 சுபா. சரி சரி சரி. ஒர்க் பண்றாங்க விசேஷ்? நீங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நின்னுட்டாங்க. சரி 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 சரிங்க சரிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்ற காலத்துல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இல்ல. நீங்க என்ன உனக்கு ஒரு இருக்கா? உனக்கு செல்லுன்னு இருக்கா? அதெல்லாம்
அப்படிதான் ப்ரோ பிளான் பண்ணிருக்கேன். இன்னும் நான் ஆக்சுவலா எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கல்யாணம்? 3 மாசம் ஆச்சா? 3 மாசம் ஜனவரில தானே தான். அது. 3 மாசம் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல ப்ரோ, அது புரியுது. இருங்க 3 மாசமும் ஒன்னா இல்ல. அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, நான் இங்க அந்த பெங்களூர்ல 3 இருக்கேன். மாசத்தையும் விட்ட பத்தியா அப்பெல்லாம் நீ? நீங்க பேசவே கூடாது brother. அந்த 3 3 மாசம் மாசத்தையும் ஒண்ணா விட்ட. பேசல. இப்பதான் நெக்ஸ்ட் மந்த் தான் சென்னை ஷிஃப்ட் ஆகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க அதுக்கப்புறம் தான் எந்த ஊர்ல இவர் brother இருக்கீங்க? சொல்றதெல்லாம் பயமா இருக்கு. ஒன்னா சேர்ந்த பிறகு ஐயோ, நான் உங்களுக்கு பயமுறுத்துறேன்னு பேசல brother. நான் ஒரு 2 விஷயம். ஒண்ணு பணம் இருக்கணும், ஏங்க இன்னொன்னு பணம் பொண்ணு கிட்ட இருக்கணும்லாம் பேசாதீங்க. எவ்வளவு பேர் பணக்காரங்க நடிகர்கள் அவங்க வீட்லயே டைவர்ஸ் ஆகுது, எல்லாம் பிரச்சனை வருது. இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? brother, நீங்க சொல்றது புரியுது. இதுக்கு பணத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இதுக்கு பணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படி பார்த்தா ஏன் இத்தனை ஹீரோக்கு டைவர்ஸ் ஆகுது? அவங்க எல்லாம் பணம் இல்லையா? அது எல்லாமே கரெக்ட் பிரதர், கரெக்ட். நான் தப்பு சொல்லவே இல்ல. ஆக்சுவலா நிறைய டைவர்ஸ் வாங்குறது பணக்காரங்க தான். அது ஓகே, பணக்காரங்க பணம் இருக்காவா தப்பு பண்ணுவான், டைவர்ஸ் பண்ணுவான். தப்புன்னு இல்லைங்க, ஒத்து வராம இருக்கிறது சொல்றேன். நீங்க பணம் இருந்தா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அந்த பணம்ன்றது பிரச்சனை கிடையாதுங்க. நம்புற மாதிரி மிடில் கிளாஸ், நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா, மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு பணம்ன்றது இப்போ சென்னையில இருக்கணும் அப்படின்னா, நீங்க சென்னையில இருக்கீங்க, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாடகை எவ்வளவு? 10,000 ரூபாய் இருக்குமா? ஆமா, 20,000 ரூபா. 20,000 ரூபாய் வாடகை. இப்போ என்ன மாதிரி ஆளு ஒரு 10,000 வாடகை கொடுத்துட்டு, இப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு காசு பிரச்சனை வரும்போது மைண்ட் பிரஷர் ஆகி என்ன பண்ண தோணும்? குடிக்க தோணும், வீட்டுக்கோ சண்டை போடணும்னு தோணும். மேஜரான விஷயம் நம்மள மாதிரி ஃபேமிலி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் உங்க ஒய்ஃப் தானே இப்ப ஒர்க் பண்றாங்க, அப்புறம் எப்படி ஒர்க் பண்றாங்க. நான் லோன் எடுத்திருக்கேன், கார் ஒன்று போயிட்டு இருக்கு, ஹோம் லோன் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு கல்யாணத்தப்ப ஒண்ணும் தெரியல. இல்ல அது வந்து பணம் வந்தாலுமே தீராதுங்க. அதான் சொல்றேனே, நிறைய பணக்காரங்க தாங்க டைவர்ஸ் கேட்டு வந்து அப்படியே பண்ணி கோர்ட்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிகளை நீங்க பாத்திருப்பீங்க. பணம்ன்றது மேட்டர் பணத்துக்காக. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றேன். இல்ல அதுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றேன். பணத்தை தாண்டி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க பிரச்சனைங்க. பணமே இல்லாதப்ப எத்தனையோ ஃபேமிலி நடந்தது. பணமும் ஒண்ணு, குணமும் ஒண்ணுதான் பிரதர். ரெண்டுமே வேணும்ன்ற இந்த காலத்துல. குணம்ன்றது நான் ஓப்பனா சொல்றேன், குணமும் முக்கியம். குணம்ன்றது ரொம்ப முக்கியம் தான். இப்ப எத்தனை நாள் பெயில் உங்களுக்கு? எனக்கு இல்ல, திங்கக்கிழமை வரைக்குமா? அடுத்த திங்கக்கிழமை? செவ்வாய்க்கிழமையா? ஆமா ஆமா, நேத்தா கிளம்புனா. ஞாயிற்றுக்கு முன்னாடி கிளம்புனாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாள் பெயில். கார்த்தி அவர் 26 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு கார்த்தி, அதனாலதான் அவர் இவ்வளவு புலம்புறா? சரி. யார் சொன்னது இப்ப புலம்புறதுன்னு சொல்லுங்க. அவர் தான் பெயில் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றாங்க. அவர் பிரச்சனை அவர் பேசுறாருங்க. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. அவர் பிரச்சனையை அவர் பேசுறாரு. அந்த கல்யாணம் பேசுறது பேசலாம் சொல்றேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றது, வெளில போறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பல வருஷம் ஆகுது. ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குது ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அப்புறம் கிங் காங் எக்ஸ் காட்ஸில இருக்குல்ல, அது இந்த வருஷம் தமிழ் படத்தை விட அதுதான் அதிக கலெக்ஷன் சொல்றாங்க. இது உண்மையா? கிங் காங் வெர்சஸ் கிங் காங் எக்ஸ் காட்ஸிலா இந்த டைம் வந்து ஐலாண்ட் ஆச்சு, கேப்டன் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இல்ல அதுக்கு ஈக்குவலா இதுவும் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட் 2-3 months அதான் அதிக கலெக்ஷன் சொல்லிருக்காங்க. கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது ஏதோ காட்சில ஃபேனோ கிங் காங் ஃபேனோ சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆல் இண்டியால இருக்கும், பட் இங்கே கிடையாது. ஆல் இந்தியால 100 crore மேல போயிடுச்சு. அது ஆல் இண்டியால இருக்கும், இங்கே கிடையாது. தமிழ்நாட்டுல கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்ல 30+ மேல வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் கேட்டேன். அதோட அதிகமே, ஐலாண்ட்லாம் அதோட அதிகம் தான் ஆச்சு. இப்ப வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் தான் அதிகம். ரோமியோ பார்த்தேன் கார்த்திக், நல்லா இருந்தது. கொஞ்சம் சின்ன நெகட்டிவ் இருந்துச்சு, பட் ஓவராலா ஓகே. ரோமியோ இதே பிரச்சனை தானே சரண்? உங்க பிரச்சனை தான் நினைக்கிறேன். ரோமியோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப மோசம் கிடையாது, நல்லா இருந்துச்சு.
எப்படிங்க எல்லா படத்தையும் பார்த்துறீங்க அப்புறம்? போக வேண்டியது ஆபீஸ் போறன்ற பேர்ல மதிய கிளம்பி படத்துக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ் போக வேண்டியது. ஆபீஸ் நம்ம ஆபீஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம போயிட்டீங்களா? திருடுத்தனமா? திருட்டுத்தனமாலாம் இல்ல bro. நீங்க வேற. என்ன ஒர்க் ப்ரோ பண்றீங்க நீங்க? ஓ, தனியா போயிருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தனியா போயிருவீங்க, ஃபேமிலியோட போறதில்ல? ஆபீஸ் பசங்க கூட போக bro. வீட்டு ஆபீஸ் பக்கத்துல பிவிஆர் இருக்குது, கிராண்ட் மால் இருக்குது, அப்படியே போயிட்டு. நீங்க எந்த ஃபீல்டு ப்ரோ? நம்ம இங்க பிபிஓ வச்சிருக்கோம் தனியா. ஓகே, ஓன் பிசினஸா? ஆமா ஆமா வந்து ப்ரோ எனக்கும் மேரேஜே ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆனா லைஃப் பார்த்து இப்போ மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்குள்ள சூப்பர். வர ஒய்ஃப் ரொம்ப பொறுத்து. ரொம்ப 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 லக்கியஸ்ட் பர்சன் நீங்க. இதுல இன்னொன்னு என்னங்கன்னா, நம்ம லவ் பண்ற பொண்ணை விட யார் அரேஞ்ச் கேட்டீங்க? மேரேஜ் பண்ற பொண்ணு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 6 வருஷம் லவ் பண்ணேன். ஒரு 6 வருஷம் லவ் பண்ணேன் சொல்றேன். டிகாப்ரியோங்க. ஓகே ஓகே ஓகே. சிட்டி இது கேட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ. இப்போ லவ் பண்ற பொண்ணை விட நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ற பொண்ணுக்கு செட் ஆயிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு 6 வருஷம் ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணேன். யாரு விரும்புறியோ அதை விட உன்னை யார் விரும்புறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் இல்லைங்க, நான் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்ப லவ் பண்றப்போ வந்து அதுக்குதான் கலகலப்புல கவுண்டர் டயலாக் சொல்லிட்டாங்கல்ல. சரணுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் என் லைஃப் நடந்துச்சு. ஒரு டூர் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, சரக்கு அடிக்க முடியாது. இது எல்லாமே வந்து அந்த நான் லவ் பண்ண பொண்ணு வந்து எதுக்கும் விட மாட்டாங்க. ஃபுல்லா வந்து அவங்க கூடயே தான் பேசிட்டு இருக்கோம், யாரு கூட பேசவும் கூடாது. இதே இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம்ல வந்து எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு முடிஞ்சு. அப்புறம் நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப பார்த்து அவங்க லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணவங்க பார்த்து இப்ப செட் ஆகல, அவங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு வந்து இப்ப லைஃப் நல்லா இருக்கு. அதை ஒருத்தர் அமைய பொறுத்து தான். இது இன்னொன்னு என்ன, நம்ம லவ் பண்ற பொண்ணு வந்துங்க பின்னாடி வந்து நம்ம வீக்னஸ் தெரிஞ்சுட்டு நாளைக்கு ஏதாவது சண்டை வந்து நம்ம வீக்னஸ் பார்த்து அடிப்பாங்க. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ற பொண்ணுங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சிருந்தா கொஞ்சம் புரிஞ்சுட்டு போய்க்குவாங்க. இதுல ஒன்று இருக்கு, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அது நம்ம கொண்டு போற பொறுத்து தான். இப்ப நான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வேலை சேர்ந்து பூந்தமல்லி பைக்ல வர வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர் இருந்தா கூட கண்டுபிடிக்க மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், கார் டேஷ்போர்ட்ல ஒரு பேஸ்ட் பிரஷ் எப்பவுமே வச்சுப்பேன். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வரும்போது வெளியே பல்லு தேய்ச்சி வீட்டுக்குள்ள வருவேன். அது எப்படிதான் கண்டுபிடிப்பா தெரியாது. ஏய் இதுவா ட்ரிங்க் பண்ணிருக்கியா அப்படின்னு ஒரே வார்த்தை. அது என்னன்னே ஒண்ணுமே புரியவே இல்லை. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்க சரக்கு அடிச்சாலும் வீட்டுல தான் அடிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்க, நான் பாட்டுக்கு அவ்வளவுதான். நம்மள அது மாதிரி நடந்துக்கணும், அவங்களும் அது மாதிரி இருந்துக்குவாங்க. ரொம்ப அது எல்லாத்துக்கும் அமைய சொல்ல முடியாது. அப்படி இருக்கு, அது அவங்க இது பொறுத்து சொல்லுங்க. எனக்கு கார்த்திக் போ கல்யாணம் ஆகி அது கல்யாணத்துக்கு ஆகி அதுக்கு அடுத்த ஸ்பேஸுக்கு வராரா இல்லையான்னு தெரிஞ்சு அப்ப தெரிஞ்சிடும் ஒரு கதை என்னன்னு. கண்டிப்பா 3 வருஷமா 12:30 மணிக்கு 1 மணிக்கு போன் அப்படியே போனை வச்சுக்கிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு எதனா பேசி கிடைக்கிறீங்களே. கல்யாணத்துக்கு எலெக்ஷன், இது அரசியல், சினிமா எதனா பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வரீங்க நான் பாக்குறேன். கார்த்தி நீ போன் வைக்க போறே இல்லையா? கார்த்தி எப்ப பார்த்து போன் விட்டு போனே கட்டிட்டாலு என்ன விட்டு செம்மையா இருக்கும். அப்ப தெரியும் சரண்னு ஒருத்தர் சொன்னானே ஏப்ரல் 15ஆம் தேதி சொன்னானே, அப்பவே கேட்டுக்கலாமே. என்னதாங்க பண்ண சொல்றீங்க? என்ன சொல்றேன், அசால்ட்டா சொல்றீங்க பேச வரீங்களான்னு. அது அப்புறம் பார்ப்போம். அப்புறம் என்னத்த பாக்குறது, ஒண்ணும் பார்க்க முடியாது. இதெல்லாம் சாபம் வர்ற மாதிரி இருக்கு. சாபெல்லாம் விடுற பாருங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணுங்க, சொல்லுங்க ஒரு அக்ரிமெண்ட் கூட எடுத்துட்டு தரேன். இது மாதிரி வந்து கல்யாணத்து அப்போ இது மாதிரி நான் இது மாதிரி தண்ணி அடிப்பேன், மாசத்துல 2 அடிப்பீங்க, தண்ணி அடிப்பீங்களா 2 வாட்டி சரக்கா? மாசத்துல 2 அடிப்பீங்களா? கம்மியா சொல்றேன்னா? ரொம்ப கம்மியா சொல்றீங்க, வாரத்துக்கு கம்மியா சொல்றீங்க. சரி ஸ்பேஸ்ல இருக்கமே கம்மியா சொல்லலாமேன்னு பார்த்தேன்.
சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை மாத்திக்கலாங்க, சரி அப்பப்போ ஓகே அது மாத்திக்குவோம். நம்ம ஊருக்கெல்லாம் போனோமே அடிக்கவே இல்லை. இப்ப அப்பப்ப கோயில்ல வந்துச்சு அப்படியே நம்ம பார்த்து சரி இப்ப நிறுத்துறது, நீங்க நம்ம பார்த்து ஆரம்பிக்கிறது தான். ஓட்டு போட போவீங்களே, ஆமா, அக்ரிமெண்ட் போட்டுருங்க. அக்ரிமெண்ட் போட்டு உங்க அவங்க அம்மா அப்பா பேரு, உங்க அம்மா அப்பா பேரு சாட்சி கூட நான் கூட வரேன். எல்லாம் தப்பு இந்த என்னன்னுங்க மாதிரி சரக்கு தண்ணி அடிக்க அடிப்பேன், இந்த நாள்ல சரக்கு அடிப்பேன், இத்தனை டைம் அடிப்பேன், அதெல்லாம் கண்டிப்பா அடிப்பேன். அதே மாதிரி எனக்கு நைட் ஆனா 10 எத்தனை மணிக்கு 12 மணில இருந்து 1 மணி ஒரு மேக்சிமம் 2 மணிக்கு ஸ்பேஸ் போகுமா, 2 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போடுவேன். டெய்லி ஆமா. ரெக்கார்டிங்ல பேசிதான் இதெல்லாம் இருப்பேன். இதெல்லாம் சொன்ன கல்யாணம் யாருக்கெல்லாம் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. அப்படித்தான் போயிருவாங்க தான். இதெல்லாம் சொன்னா உனக்கு எது கல்யாணம் அப்படின்னு போயிருவாங்க. அப்படியே அப்ப இருந்துட்டு அப்ப கடைசி நீங்க அப்ப நீங்க சொல்லக்கூடாது, அப்புறம் பாத்துக்கலான்னு. அதெல்லாம் முடியாதுடா, என் பொண்ணு பேசுனா கேட்பேன், நீ யாரா கேட்கறதுக்கு சொல்லிட்டு போயிடணும். ப்ரோ அதெல்லாம் இப்ப பாத்துக்கலாம் ப்ரோ, யோசிப்போம். யோசிக்க பொறுமையா யோசிக்க. பிரேமுலு பாத்தீங்களா பிரதர்? இன்னும் பாக்கல, பெருமிழர் பாக்கல. இது இது இந்த படம் பாத்தீங்களா? அதோ முகம்னு படம் வச்சு பாத்தீங்களா? அதோ முகம், அது அந்த இதுதானே, இந்த கொலை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது வீடியோ கால்ல. வீடியோ கால் கிடையாது, வீடியோ கரெக்ட். நல்லா பாத்தீங்களா? பார்த்து ஓகே, டீசெண்டா இருந்துச்சு. டீசெண்டா இருந்துச்சு. ஆமா ஆமா. வேற எதுவும் நல்ல படம் தான் சொல்லுங்க பிரதர், சஜஸ்ட் பண்ணுங்க பிரதர். ஓகே கண்டிப்பா. ஒரு வாரம் படம் வந்துச்சா ப்ரோ அது? அதோ முகம் அது நல்லா முன்னாடி இருக்கு. அதோ முகம் வந்து ஒரு 2-3 வாரம் இருக்கும். ரிலீஸ் ஆயா ஓடிடில வந்தா? ஓடிடில எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, நான் படம் பார்த்து ஒரு மாசமா இருக்கும். தியேட்டர்ல பாத்தீங்க? தியேட்டர்ல பார்க்கல. நல்லா இருக்கு, டீசெண்டா இருந்துச்சு பிரதர். ஆனா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் தமிழ் 2 வாட்டி தான் ப்ரோ பெரிய ஹீரோ படமே வரல. எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, எலெக்ஷன் வந்துருச்சு, அது அப்புறம் எந்த படமும் ரெடி இல்லை. இன்னொன்னு இது பரவாயில்ல, ரோமியோ தமிழ்லயே இல்லைன்னு டீசெண்டா சொல்லிதான் நிறைய இருந்துச்சு. பேர் சொல்றாங்க. தமிழ்லே இல்லைன்னு எடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்ல ஏன் படம் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். ரோமியோ ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு, பரவாயில்ல. பெருசா கலெக்ஷன் இல்லையே, ரம்ஜான் இருந்தது, தமிழ் இருந்துச்சு, பெருசா கலெக்ட் ஆகலையே. அது பெரிய ஹீரோ மாதிரி படம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை படம் போறது. இப்போ ஒய்ஃப் சரி படத்துக்கு போலாம்னு சொன்னதால சரி வேற வழி இல்லாம போனோம். நம்ம போனதுக்கு அப்புறம் ஓகேவா. தங்குவா ஏன் இப்ப டேட் ரிலீஸ் பண்ணாம அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போஸ்டர்ல? இல்லை அது கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் இருக்குங்க, கரெக்டாக பிளான் பண்ணி அந்த டேட்டை சொல்லி அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் பண்ணோம். அதுக்காக வெயிட்டிங். கன்ஃபார்ம் அக்டோபர் இல்லை தீபாவளி ஆயுத பூஜை தான் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு டேட், அந்த டேட் வந்துட்டு. கார்த்திக் ப்ரோ, விஷால் பத்தி பேசிட்டீங்களா? நீங்க அவர் அதை பத்தி சொன்னாரு, எல்லாமே ஒரே மோனோபோலியா இது பண்றாங்களே, அது பேசிட்டீங்களா? அதை பத்தி பெருசா பேசல, ஒருத்தர் கேட்டாரு ஆரம்பத்துல. ஓகே. போல்டா பேசியிருக்காருங்க விஷால், வந்து ரொம்ப போல்டா பேசியிருக்காரு. இல்ல அந்த டைம்ல அவங்க ஏன் இதுக்கு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி சொல்றாரு? அந்த டைம்ல ரெட் ஜெயின் படம் எல்லாம் வந்துச்சு. அவர் யாரை பத்தி குறிப்பிட்டு சொல்றாரு? அவருன்னு சொல்றாரு, உதயநிதி தான் சொல்றாரு. இல்ல நான் ஒர்க் பண்ற ஆளு உதய் கூட நான் தான் சேர்த்து விட்டேன், அவர் என்னையே பேசுறான்னு தான் சொன்ன மாதிரி இருக்கு. ரெட் ஜெயின்ட்ல ஒரு பர்சன் சொன்னாரு, ரெஜெண்ட்ல பர்சன் தான், நான் தான் ரெஜெண்ட்ல அந்த ஆளை அவர் வந்து சேர்த்து விட்ட வேலைக்குன்னு சொன்னாரு. கார்த்திக் தெரியும். அவர் வந்து ஒரு செண்பகமூர்த்தின்னு இருக்காருல்ல, கோ ப்ரொடியூசர் ரெஜெண்ட்ல, அவர் சொல்றாரு. சண்டைக்கொழியுமே அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. அதை மீன் பண்ணி தான் விஷால் சொல்லியிருக்காரு. கூட இருந்தாரு, எனக்கு தான், நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன் தான் சொல்றாரு. மாநாடு இப்படிதான் ப்ரோ ஆச்சு, கரெக்டுங்களா? அதனால தானே தள்ளி போச்சு. இந்த விமர்சனம் இல்லைங்க, இந்த விமர்சனம் கண்டிப்பா வரதா செய்யும், அவாய்ட் பண்ணவே முடியாது. அது அவங்க சரியா பண்றாங்க, தப்பா பண்றாங்க. கூட வந்து ரெட் ஜெயின் படம் எது ப்ரோ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து சந்திரமுகி 2 டேட் போட்டாங்க, அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க அது. ஓகே.
பட் இந்த விமர்சனத்தை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாதுல்ல. ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு அதிகாரத்துல இருந்து அது பண்ணும்போது கண்டிப்பா அந்த விமர்சனம் வரதானே செய்யும். ப்ரோ என்ன ப்ரோ அண்ணாமலை எந்த உதயநிதிக்கு சேலஞ்ச் பண்ணிருக்காரு, ஒரு வாட்ச்மேனா கூட வர முடியாது அப்படின்ட்டு. அதெல்லாம் பழசு தானே, ரொம்ப பழசு, ஒரு வாரம் இருக்குமே அதெல்லாம் பண்ணி. இன்னைக்குதான் பார்த்தேன். இன்னைக்கு சரத்குமார் சொல்லியிருக்காரு, அதை பாத்தீங்களா? ஜிஎஸ்டி பத்தி படிச்சுட்டு வர சொல்லுங்க, டிபேட் வச்சுக்கலான்னாரு ஸ்டாலினை. எதுல சொல்லியிருக்காரு அவரு? ஏதோ மீட்டிங்லயே பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு. பாக்கலீங்களா நீங்க? பார்க்கல ப்ரோ. பரவாயில்ல, நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது போதும். அவ்வளோதான். எல்லாரும் பார்த்தா ஓகே, மாத்தினால பாட்டு எப்படி கான்டெக்ட் ஓகே. பண்ணுது நேத்து? பாட்டு விசில் போடு எப்படி இருந்துச்சு? பாட்டு ஓகே ஓகே. போன 2 பாட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், ஓகே. இல்ல உங்களுக்கு ரஞ்சித் கூட ஸ்டார்டிங் கேட்ட உடனே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், போகுதுன்னு பிக்கப். ரஞ்சித் மேல கேட்டோன்னு ஹிட் ஆச்சு, கேட்டோன்னு ஹிட் அது. ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் பேசிட்டு இருக்காரு ஒரு பூமரா. அட பாவிகளா, பூமர் பேசா. ஏங்க அவங்க அப்படிதானே சொல்லுவானுங்க, கண்டுக்காதீங்க அவனுங்கலாம். அவனுங்களையுமே பூமர் தான் ஆவானுங்க இன்னொரு 5 வருஷங்களுக்கு. அவனுக்கு இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லாவே 15 வயசுல 15ல இருந்து 25 வயசுக்குள்ளேயே வாழ்ந்து செத்துருவாங்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. கிடையாது, எல்லாருமே அந்த 25 வயசு தானதுக்கு அப்புறம் நீ நினைச்சாலும் நடக்கலாம், பூமரா இதான் ஆகணும், வந்தாகணும். இல்ல அப்படியே இருந்துருவியா? 25 வயசுல இருந்துருவியா? இல்ல இப்பெல்லாம் இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆகுது, புக் மை ஷோ ஓப்பன், அதை ஓப்பன் பண்ணி புக் பண்ண தான் தோணுது. ஆனா இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேது, ஏனே தெரியல. அதாங்க பூமர். அதான் பூமரா? சரி சரி சரி. எக்ஸைட்மெண்டே ஆக மாட்டேங்குது எதுக்குமே. அதுதாங்க, அதுதான் பூமர். பூமரா 7 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ, அதான் எக்ஸைட்மெண்ட்ல எப்படிங்க இருக்கும், எல்லாமே குறைஞ்சு போச்சுங்க. எல்லாமே குறைஞ்சு போச்சா? சரி 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 சரி. இல்ல சார், உங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சுல கல்யாணம். நானே வந்து அப்பெல்லாம் படம் பார்க்கும்போது விசில் அடிச்சுட்டு பேப்பர் கிழிச்சிட்டு போய் பறக்க விட்டுட்டு சட்டை கட்டி அப்படி போவோம். அப்ப இப்பெல்லாம் வந்து பக்கத்துல பக்கத்துல விசில் அடிச்சுட்டு அமைதியா படம் பார்க்க மாட்டாங்களா? இந்த தியேட்டருக்கு வந்தாலே ஈவென்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பெல்லாம் காசி தியேட்டருக்கு போய் படம் பார்த்தேன்னா, காசி தியேட்டர்ல கீழே விசில் அடிச்சுட்டு பேப்பரை ஊறிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பால்கனி வாங்கிட்டு போய் தனியா ஒரு சீட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றது? நீங்களே போய் கேட்டு வாங்குறீங்களா டிக்கெட்? எப்படி அது? ஆமா, நான் பால்கனியில் லாஸ்ட் ஷோ வாங்கிடுவோம். லாஸ்ட் ஷோ வாங்கிட்டா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணாலும் தெரியாது, முன்னாடி கீழே இருக்கவங்க என்ன பண்றாலும் நமக்கு தெரியாது. நமக்கு ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும். ஸ்கிரீனை தவிர எதுவுமே தெரியாது. சரி சரி சரி. அடுத்த வாரத்துல நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஏதாவது நல்ல படம் சொல்லுங்க. மே மாசம், இந்த மாசம் அரண்மனை 4 ரத்தனம், அடுத்த மாசம் சத்தம் டீசர் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ, சுந்தர்சி வந்து நண்பர் என்ற முறையில ஏசிஎஸ்சிக்கு பிரச்சாரம் பண்ணாரா இல்ல எப்படி? அது வேலூர்ல நேற்று ஏசிஎஸ்சி பிரச்சாரம் பண்ணாரு, ஃப்ரெண்டுன்றதுனால பிரச்சாரம் பண்ணாரா? இல்ல, அவர் ஃப்ரெண்டு பிளஸ் அவரோட படங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர். இன்னும் குஷ்பு வந்து பிஜேபியில் இருக்காங்க. விடாமுயற்சி அப்டேட் வருமா ப்ரோ மே 1? ப்ரோ அவங்களை நம்பி எந்த கேரண்டி கொடுக்க முடியாது ப்ரோ. சரண் ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, என்ன நல்லா போகும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஏன் தெரிய மாட்டேது யார் பேசுறாங்கன்னு? இல்ல சிட்டி பேசுறீங்க. சிட்டி 2.0வா?
ஆமாமா நான் சரி தான். சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். சரி. ஏன் எல்லாமே இந்த புனை என்ன பெயர் போட்டிருக்காங்க? 62 இலவன் சாங் குரு காதலா ஸ்டைலுக்கா? எனக்கு டவுட் கேக்குறேன். என்ன ப்ரோ கேட்கல இல்ல ப்ரோ. எல்லாமே வந்து பேர் எல்லாமே இலவன் குரு டோனி ஸ்ட்ராக் மூவி டைம் ஏதோ சாங், அதாவது அவங்க ஸ்டைலுக்காக போட்டிருக்காங்களா இல்ல? இல்ல இல்ல நீங்க ஏன் என் பேரை போடலன்னு கேக்குறீங்களா? அது அப்படி கேட்கல, இது போட்டிருக்கீங்களே இது ஸ்டைலுக்காக போட்டிருக்கீங்களா எப்படின்னு கேக்குறேன். கொஞ்சம் பாக்குறது நல்லா இருக்கும்ன்றத போட்டிருக்கீங்களா? வேற எந்த பேர் போடுறதுன்னு தெரியல, அதனால இந்த அதனாலயா? பேர் போட்டேன். சரி 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 சரி. அப்ப நானும் பேர் மாத்திரும் போல. சரண் ராஜ் தானே வர பேரை வச்சிருக்கேன். மாத்திருங்க, உங்க வீட்டுக்காரம்மாலாம் கண்டுபிடிக்காதுங்க. நான் தான் கேட்டாலும் சொல்லிக்கலாம். ட்விட்டர்ல அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அங்க வேற ஐடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? போட்டோ ட்விட்டர் வேற இருக்குன்னு வச்சிருக்கீங்க. தெரியும். இல்ல ஏதோ இல்ல விஜய் போட்டோ அஜித் போட்டோ வச்சிருங்க. சினிமா பாக்குறதோட அவ்வளவுதான் பிரதர், போட்டோ வைக்கிறதுலாம் வேலைக்கு. பேரெல்லாம் மாத்தி வச்சிட்டீங்கன்னா ஏதோ வாய்ஸ் கேட்டு கண்டுபிடிச்சா கூட என் வாய்ஸ் இல்லம்மா வேற யாராவது பேசுறாங்க, என்னை மாதிரியே அவனுக்கு வாய்ஸ் இருக்கணும்னு சொல்லிடலாம்ல. அதெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு ஆமா நான் தான் பண்ணேன். இதெல்லாம் மாட்டீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய கேஸ் ஆயிடும். ஆகட்டும் சார். ரெக்கார்டிங் பண்ணி பேசுவானுங்க, ரெக்கார்டிங் பண்ணி போட்டானுங்க. ஏமாத்து ஆக போகுது. அடி வாங்கணும்னு தெரிஞ்சுன்னா அடி வாங்க வேண்டியதா, என்ன பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, எனக்குலாம் ஃபேக் ஐடியிலே சில சொல்றது பயமாகுது. ஒரு மாதிரி வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ ரொம்ப ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரதர். ட்விட்டர் இருக்குன்னு தெரியும். ட்விட்டர்ல நான் உங்களுக்கு ட்விட்டர் ப்ரோ ஓபன் பண்ணி நீங்க வேற காட்டுறது யூடியூப் எல்லாம் இப்ப நிறைய பேர் நிறைய சேனல்ல போட்டுனுக்குறாங்க இந்த ரெக்கார்டிங். தப்பி தவறி அவங்க அமுத்திட்டாங்கன்னா 2 சேனல்ல வருது. அது ஃபுல்லா ரெக்கார்டிங் எடுத்து கேட்டுட்டு அது எம்ல அப்படி நடந்தா நடந்துட்டு போட்டுமே விடுங்களேன். நேரடியா மூச்சுக்கு நேரம் சொல்ல முடியல, இந்த மாதிரியாவது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது ரெக்கார்டிங் எடுத்து கேட்டு சண்டை போடுறாலாம் கிடையாது. டைரக்டா வந்து கேட்டுருவா, இது மாதிரி ரெக்கார்டிங்ல பேசி வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தி அமுச்சு வச்சிருக்கான், அந்த காட்சி கூட பழக்கத்தை வச்சிருக்காங்க நீ. ஏங்க அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னங்க அது, என்ன எங்களுக்குறீங்க? நீங்க தானே ஸ்பேஸ் நடத்துறீங்க, நீங்க தானே ஸ்பேஸ் நடத்துறீங்க. அதுக்கு நானா வந்து உங்களை சொல்றேன் இதெல்லாம் புரியல, நீங்க தானே நோண்டினே இருக்கீங்க என்ன. கார்த்திக் கடைசியில நீங்க தான் காரணம். அவர் பாருங்க, நான் நோண்டுட்டாரு, நான் என்னாலதான் பேசினான்ட்டாரு பாத்தீங்களா. சொல்றேன் போட்டோ எந்த ஊர் பக்கம் நீங்க துபாய் அந்த இடத்துல அப்படி போட்டாவா இது பாலைவனத்துல இருக்கீங்க? அது இது போன வருஷம் லடாக். மேல இருக்கிறது துபாயா? துபாய். அடுத்தது அப்புறம் எங்க ட்ரிப் போறீங்க? இங்க போக வேண்டியதான். இது பிளான் பண்ணலீங்களா? பட்டாயா போயிருக்கீங்களா பிரதர்? பட்டாயா போனீங்களா நீங்க? ஆமா இப்ப போனேன் லாஸ்ட் மந்த். எப்படி இருந்துச்சு பிரதர்? சூப்பரா இருந்தது. சரி சரி சரி. ப்ரோ மே 1 விடாமுயற்சி அப்டேட் எதுவும் இருக்கா? அது ப்ரோ அது சொல்ல முடியாது ப்ரோ, வரலாம் வராது, நம்ப முடியாது ப்ரோ. அப்போ ஒண்ணு கேட்கணும், இவரு ராபின்சன் இருக்காரா, அவர் ஏன் என்டிகேன்னா அவ்வளோ கோவப்படுறாரு? அவங்க வந்து நார்மலா பேசிட்டு இருந்தாலே அன்னைக்கு அப்படியே மூச்சு விடாம பேசிட்டு இருந்தாரு ராபின்சன். பிஜேபிக்கு அகேன்ஸ்டா கூட அவ்வளவு பேசி பார்த்தது இல்ல அவர். இல்ல பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா பேசணும், நான் வந்து பிடிச்சி திட்டவில்ல, அதனால பேசுறது இல்லை. அதனால அன்னைக்கு சண்டைக்கு வந்துட்டாரு. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன், என்டிகே வந்து என்ன கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டா அவரு நீங்க பேசினா கூட உங்களை இது பண்ணி பேசிடுவாரு. அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல.
ப்ரோ கார்த்தி ப்ரோ ஹலோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ டவுட்டு 20th அன்னைக்கு கெப்பி மூவி ரீ-ரிலீஸ் ஆகுதுல ப்ரோ? ஆமா ப்ரோ அது என்ன ப்ரோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தேன் இன்னைக்கு புக்கிங்ல 100 rupees போட்டிருக்காங்களே. எந்த தேட்டர்ல பாத்தீங்க? தேவபாலா தேட்டர் எங்க ஊர் தேனியில ப்ரோ. எல்லா ரீ-ரிலீஸும் 50, 60 தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்து ரீ-ரிலீஸ்ல என்னடா 100 rupees போட்டிருக்கான்னு பார்த்தேன். ப்ரோ ஐடியா இல்லையா உங்களுக்கு? அது தெரியல ப்ரோ கரெக்டா. சரி சரி ஓகே. ஆனா கம்மியா தான் விற்கணும். ஏன் 100 ரூபாலாம் வச்சுட்டு இருக்கானுங்க லூசு போயிலுங்க. அதான் தெரியல. 60 ரூபா போடலாம். தேனி தானே? தேனியா? கம்பத்துல தேவபாலா தேட்டர் டிக்கெட் நியூல அடிச்சு பாருங்க வரும். வேற படம் எதுவுமே இல்ல பிரதர். வேற படம் எதுவும் சரியே கிடையாது. இல்லதான் ஆனா அதுக்கு 100 ரூபா சொல்றது. அதுக்குன்னு எனக்கு யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல டிவில பார்த்த படம் 20 வருஷம் பழைய படம். இப்ப சம்பாட்டதான் உண்டு. இப்ப 100 ரூபாய் கொடுத்து இப்ப சொல்லிருக்காங்க எல்லாம் புக் பண்ணி போதான் செய்வாங்க. அப்படி சம்பாட்டதான் உண்டு. என்ன பண்ண முடியும்? அப்படி யாருங்க வருவாங்க? அதெல்லாம் கிடையாது. கம்மியா டிக்கெட் ரேட் போட்டாதாங்க வருவாங்க. சக்தி பிலிம் ஃபேக்டரி தானே வாங்கி ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. நான் சொல்றேன், நான் அவங்க கிட்ட சொல்றேன் நாளைக்கு. சரி ஓகே ஓகே. எந்த படத்துக்கு ப்ரோ? என்ன ப்ரோ? எந்த படத்துக்கு சொல்றீங்க? கில்லி கில்லி கில்லி. ஓகே ப்ரோ அந்த 3D டைரக்டர் என்ன ப்ரோ பண்றாங்க? அடுத்து எதுவும் மூவி அவர் பண்ணவே இல்ல. பண்ணலங்க, இன்னும் கதையை வச்சுட்டு ட்ரை பண்ணிருக்காரு. சரி சரி ப்ரோ. அந்த படம் நல்ல படம். 2 கதை. ஆமா அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அவர் பண்ணிருக்கலாம். 2 கதை வச்சிருந்தாரு, நல்ல கதை. அதுக்கப்புறம் நடக்கல, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ. அந்த படத்தெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திகிடிலாம் நல்ல படம் அது. இப்ப போர்த்தொழில் வந்த மாதிரி அன்னைக்கு அந்த திகிடி வந்தது, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லயே முடிச்சிருப்பாங்க, செகண்ட் பார்ட் லீடு மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு ஈஸியா பார்ட் 2 எடுக்கலாம். ஏன்னா டிடெக்டிவ் ஸ்டோரி தானே. இது கூட வெயிட்டிங் ப்ரோ, ராஜதந்திரம் பார்ட் 2. ஆமா ப்ரோ, அது வந்து 10 minutes வந்து யூடியூப்ல விட்டுருந்தாங்க அந்த எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் 6 minutes விட்டுருந்தாங்க. ஆமா அதுக்கடுத்து அது என்ன அப்டேட்டும் வரவே இல்லை. விஜய் சேதுபதி தான் ப்ரொடக்ஷன் வேற பண்ற மாதிரி. அந்த படம் தான் சர்ப்ரைசிங்கா போய் தியேட்டர்ல பார்த்து இது பண்ணாங்க. ஆமா எதாச்சியா போய் பார்த்துட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த படம். அந்த மாதிரி ஹைஸ்ட் மூவி இன்னும் வரல தமிழ்ல. இப்போ மகாராஜா May 15 கன்ஃபார்ம் தானே ப்ரோ? ஆமா May 17. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸ்டார் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி, அதுவும் நல்லா இருக்கும். அது என்ன ப்ரோ வலைபேச்சுல அப்படின்னு வந்து ஃபுல்லாவே நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே. கவினியா? ஆமா வாரத்துக்கு 2 தடவையாச்சும் கவினை பத்தி தப்பா சொல்லாமே இருக்க மாட்டாங்க. எது நெகட்டிவா சொல்றாங்க சொல்லுங்க. அவர் ஏதோ பவுன்ஸ் ஏதோ ஒரு படத்துல வந்து அவ ஃபைட்டருக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை ஆயிடுச்சான். இந்த தமிழ் சினிமால இது வரைக்கும் ஃபைட்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கவின் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி கவினை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க 2 நாள் முன்னாடி. அவங்க குறை சொல்லாத ஆளே கிடையாது. நேற்று இந்த அப்பர் நதியில ஜெயில் போட்டு வச்சாங்களே. இல்ல அத கவினை பத்தி நெகட்டிவான்னு சொல்றீங்களா? என்ன நெகட்டிவா சொல்றாங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ இப்ப சொல்லியிருந்தேன் அந்த விஷயம். யாரோ ஒரு இல்ல ப்ரோ, யாரோ ஒரு ஃபேன் வந்து போட்டோ எடுக்க வந்திருக்காரு போல பவுன்சர்லாம் தாண்டி. ஸோ அடுத்த இதுலயே வந்து பவுன்சர்லாம் வந்துட்டாரு. இந்த மாதிரி உங்களை தாண்டி எப்படி வந்து போட்டோ எடுக்க வரலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஏதோ பவுன்சர்ட்ட கேட்டாராமா எப்படி உங்களை தாண்டி வந்து போட்டோ எடுக்க வந்தாங்கன்னு. திட்டினாராம் பவுன்சரை வந்து.
அது எப்படி நீங்க ஃபேன் என்னைய வந்து உங்களை தாண்டி எப்படி வந்து இது பண்ணாங்க, நீங்க எதுக்கு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லி திட்டினாங்க. ஏதோ வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஏதோ ஷூட்டிங்கு கரெக்டான டைமுக்கு வர்றதில்ல, அப்புறம் 7 கோடியோ 8 கோடியோ இப்போ வர மூவிஸ்லாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி நிறையா சொல்லி வச்சுருந்தாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இப்போ ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லுவோம். 7 கோடி இல்லை 70 கோடி கேட்கறதுக்கும் தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருக்கு. சரியா, நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றேன், உங்ககிட்ட தம்பி வேலைக்கு வரீங்களா இந்த வேலைக்கு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு 50,000 நீங்க சம்பளம் கேட்கலாம், 1 லட்சம் கேட்கலாம், 5 லட்சம் கேட்கலாம், அது உங்களோட விருப்பம். எனக்கு திறமை இருக்கு, நான் 50,000 கொடுத்தா அந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன 50,000 கேட்குறான், நீ தான் என்னை வேலைக்கு கூப்பிடுற, நான் எவ்வளவு சம்பளம் நான் சொல்றேன், ஒரு இஷ்டம்னா கொடு நான் செய்யறேன், இல்லைன்னா போயிட்டே இரு, அவ்வளவுதானே. நான் ஏன் எவ்வளவு கேட்கறேன் அவ்வளவு கேட்கறேன் பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் 7 கோடி 8 கோடிலாம் கேட்கல, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. அப்படி கேட்டாலுமே அது சம்பளம் கேட்கறது தனிப்பட்ட உரிமை. இவனுங்க எல்லாம் பேசும்போது வந்து அவங்க தான் முடிவு பண்ணும், விவசாயிகளும் அவங்க தான் முடிவு பண்ணணும், எவன் நிலத்துல உழுதானோ அவன் தான் முடிவு பண்ணணும் அதுக்கான வேலையை. ஏன் சம்பளத்தை நான் முடிவு பண்ணக்கூடாதா? பேசிக்கான விஷயம். இப்ப நான் என்கிட்ட ஒரு வேலை சொல்றீங்க, நான் 1 லட்சம் கொடுத்தா இந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றேன்னா வேற ஒன்னும் வச்சு செஞ்சுக்க. என்கிட்ட நீ வர என்னாலதான் அந்த வேலை செய்ய முடியும்னு வரனா, நான் கேட்கிற சம்பளத்துக்கு நீ பேச, இது என்ன இருக்கு? அப்ப அதையும் நீ கொடுத்து செய்யறன்னா என்னால லாபம் இருந்தானே செய்யற. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, 50 கோடி சம்பளம் வாங்குறாங்க, 5 கோடி வாங்குறாங்க, 10 இது ஒரு லாஜிக்கே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறன்றது அவனோட தனித்திறமைங்க. அவனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை கொடுப்பாங்க. கொடுக்கறவனுக்கும் வாங்குறவனுக்கு தாங்க அந்த பிரச்சனை இருக்கு. சரி, ஒரு 50 லட்சத்துக்கு நடிச்சு கொடுத்தா நல்லவன் ஆயிடுமானா? அவனுக்கு செலவு வச்சிருவீங்களா? வெறும் 50 லட்சம் சம்பளம் எண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு படம் அடிச்சு தந்துறேன், செலவு வச்சிருவீங்களா என்ன? இல்ல இந்த மாதிரி நல்லவரை பார்த்ததே இல்லைங்க, வல்லவரை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட போறீங்களா? அதெல்லாம் கிடையாது இல்லையா. சம்பளம்ன்றது தனிங்க. ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலுமே அதுதான். சம்பளம்ன்றது அவங்களுடைய மார்க்கெட்டை பொறுத்து அவங்க கேட்கறது தான். கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் வலைபேச்சில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நெகட்டிவ். இப்போ பாருங்க, அடுத்த வாரத்துக்கும் இன்னும் 2 3 விஷயத்தை எடுத்து போடுவாங்க. ஸோ அது பர்பஸா வந்து கவின்னு ஒரு ஆள் வளர்றதுனால அப்படி பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஷூட்டிங் லேட்டா வராரு அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா இவங்க அடிச்சு விடுறது தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், டாடா ஷூட்டிங்லயும் சரி, இந்த ப்ரொமோஷன்ல இருந்து சரி, அதுல கவின் வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலா ரொம்ப இன்வால்வா இருப்பாரு. அதுதான் இவன் சொல்ற மாதிரி கதையில ரொம்ப தலையிடாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கதையில ரொம்ப தலையிடுறவன் தான் ஷூட்டிங்லயும் தலையிடுவான். அதுவும் ரொம்ப தெளிவா இருப்பான். ரெண்டுத்துக்குமே இவங்க சொல்றதுக்குமே வித்தியாசம் இருக்கும். கதையில தலையிடுறாருன்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங்ல இது ரெண்டுத்துக்குமே பொருந்தது. ஷூட்டிங்ல லேட்டா வரவன் என்னமோ எடுத்து தொலை, எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்கள நான் வரேன் அப்படின்னு வருவான். அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்ல இருந்து, ட்ரெய்லர்ல இருந்து, சாங்ல இருந்து, சின்ன சின்ன டப்பிங் ஒர்க்ல இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்ப்பாரு. அந்த படத்துலயே அப்படியே பார்த்தாரு, நான் பார்த்ததுனால சொல்றேன். அதெல்லாம் வந்து அவரு ஆரம்பத்துல 2 3 படத்துல வந்து ரொம்ப அவர் நினைச்ச வெற்றி கொடுக்க முடியல, ரொம்ப அவர் ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா சரி ஓகே நம்மளை வச்சு டக்குன்னு ஏதோ ஒரு படத்தை எடுத்து சும்மா மேக்கப் பண்ணி நம்ம இன்னைக்கு மார்க்கெட் இருக்குன்றதுக்காக ஒரு 2 கோடிக்கு 3 கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து சுருட்டி ஒரு 10 கோடிக்கு வித்து நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்றதுனால எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லா இருக்காரு. பயப்படுறாருன்னா இங்க இருக்கவங்க தான் செய்வான், என்ன பண்றது. டக்குன்னு உங்களை நம்பி ஒரு படத்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்கிட்ட கதையை சொல்லு, என்கிட்ட இந்த சீன் சொல்லு, இந்த சாங் காட்டு, எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது எல்லா பெரிய ஹீரோ பண்ணுவாங்க. பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணா அது சரி, அவங்கலாம் ஹீரோலாம் பெருசாயிட்டாங்க, ஒரு பாட்டோட வரி வரைக்கும் அவங்க கேட்டாங்கன்னா நல்லவங்க. பெரியவரை கேட்காம இருப்பாரா அப்படின்னு. ஆனா இவங்க கேட்டா இதுனா நியாயமா இருக்கு அப்படின்னு பேசுறது. விமல்லாம் ஏன் தோத்தாரு? அவருக்கு விடுற சம்பளம் 50 லட்சம் சம்பளமா? என்ன சீன் சொன்னாலும் நடிப்பாரு விமல். அதுதான் பிரச்சனை அவர்கிட்ட. என்ன சீன் கொடுத்தாலும் நடிப்பாரு. அவர்கிட்ட நீங்க போயிட்டு அண்ணே இது வாங்கினேன் இங்க வாங்கினேன் இதுதானே கதை, அவருக்கு கதையே தெரியாதுங்க. முதல்ல கதையே தெரியாது. அவர் போய் அவரை நீங்க எப்படி வேணாலும் வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த படத்தை வந்து ஒரு காமெடி படமா எடுத்துட்டு வரலாம், சீரியஸ் படமா எடுத்துட்டு வரலாம், ஒரு பிட்டு படமா எடுத்துட்டு வரலாம், எப்படியும் எடுத்துட்டு வரலாம். அவர் வந்தா நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா அவர் கண்டிப்பவே மாட்டாரு. அது கவின் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அந்த மாதிரி விட மாட்டாரு. அது இன்வால்வ் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. புலம்புறதெல்லாம் இருக்கதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
இங்கே சக்ஸஸ் ரேட்டே ரொம்ப கம்மியாக தானங்க இருக்கு, 10% தான் இருக்கு. ரொம்ப நோண்டுறா. இப்போ இல்லைனா மட்டும் நீ என்ன எல்லாம் பிளாக் பஸ்டர் கொடுத்து கிழிச்சிடுறீங்களா? கிடையாது. இல்லை, கேள்வி கேட்டா ஒன்னே கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு என்ன இருக்கு? கேள்வி கேட்கறது எதுக்கு? எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, நம்ம ஒரு தப்பான ப்ராடக்டை கொடுத்துடக்கூடாது. அது ப்ரொடியூசருமே கேட்கணும், ஹீரோவும் கேட்கணும், டைரக்டருமே கேட்கணும், எல்லாரும் கேட்கணும்ல. அப்பதானே ஒரு படம் உருவாகும் கரெக்டா? எஸ் ப்ரோ. ப்ரோ அந்த துருவங்கள் 16 டேரக்டர் அவர் என்ன ப்ரோ? அவருப்பா அதிர வச்சு ஒரு படம் எடுத்திருக்காருல்ல. அந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுனுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணுவாரு. ப்ரோ நான் நேற்று ஒரு வெல்கம் ஹோம்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நிறைய பேர் ரிவ்யூஸ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க, சரி என்னடான்னு பார்த்தேன், யூடியூப்ல இருந்துச்சு தமிழ்ல. அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, அது உண்மை சம்பவம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ப்ரோ கேக்குதா? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. அதான் வெல்கம் ஹோம்னு சொல்லி ஒரு படம் ப்ரோ. பாக்குறாருங்க, நிறைய படம் தமிழ்லயே இன்னும் பார்க்காம இருக்கு, பெண்டிங்ல பாக்குறேன். இல்ல இது கண்டிப்பா பாருங்க, இது வந்து செமையா 2 மணி நேரம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும், நான் பயங்கரமா இருக்கும். பாக்குறேன் ப்ரோ. டோன்ட் பிரீத் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். அதே தான் இந்தியால நடக்கிற மாதிரி இருக்கும். டோன்ட் பிரீத் இந்தியா தாங்க. இல்ல ப்ரோ அதான் டோன்ட் பிரீத்ல எப்படி அந்த கிழவனை மிலிட்டரிக்காரன் காசு வச்சிருப்பான், அவனை போய் வீட்டுல அடிச்சு இந்த காசு போவான், அது மாதிரி அது டோன்ட் பிரீத். அதுதான் ப்ரோ டோன்ட் பிரீத். அந்த மிலிட்டரிக்காரன் அவனுக்கு பென்ஷன் காசு வந்திருக்கும். அப்போ மாதவன் ஒரு படம் நடிச்சாரு அமேசான்ல, அது என்னது? அது வெப் சீரிஸ் ப்ரோ, அது வேற. அது பேர் என்ன? ஹாலிவுட் மூவி. அது பிரீத். கரெக்ட். டோன்ட் பிரீத் அது நான் சொன்னது ஹாலிவுட். கண்ணு தெரியாத அவர் தானே? பார்த்துருக்கேன். அந்த ஸ்டைல்ல இருக்கும். சைக்கோ ஃபேமிலி, அந்த வீடு வந்து தனியா காட்டுக்குள்ள இருக்கும். சென்செக்ஸ் அது என்னமோ சம்திங் பாப்புலேஷன் செக் பண்றதுக்காக வேண்டி வீட்டில் செக் பண்ண போவாங்க 2 பொண்ணுங்க, அவங்க வீட்டில் மாட்டிக்குவாங்க. பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ அந்த கருடன் எப்போ ரிலீஸ்னு தெரியல ப்ரோ, அந்த சூரியன் நடிச்ச படம். அது மேல ரிலீஸ். இங்கதான் ப்ரோ எடுத்தாங்க, தேனியில, எங்க ஊர் சைடு தான். சசிகுமார் அப்புறம் சூரிய சிங்ஸ் தான் நிறைய எடுத்துருந்தாங்க. மேல ரிலீஸ். படம் ரெடி. ஓகே. கார்த்திக் ப்ரோ. என்ன தம்பி? ப்ரோ இவங்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி அவங்க எடுக்கிற படங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியும் இருக்கு தோல்வியும் இருந்திருக்கு, ஆனா அவங்க மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடக்ஷனா போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்கள அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்னாப்சிஸ் கேட்குறாங்க. ஸ்னாப்சிஸ் படிச்சுட்டு அது ஓகேனா அடுத்து கேரியான் பண்றாங்க, ஓகே இல்லைன்னா அதுக்கான பதிலும் சொல்லிடுறாங்க. அடுத்து ஓகேங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, ஓகே இந்த ப்ராஜெக்டை இவ்வளவு இதுக்குள்ள பண்ண முடியும், அது க்ரோஸோ சம்திங் இவ்வளவுக்குள்ள பண்ண முடியும்ட்டு அவங்க போறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இது வரைக்கும் எதுவுமே பிளேம் பண்ணதில்ல. இந்த பட்ஜெட்டை தாண்டி இவ்வளவு போயிருச்சு, டைரக்டர் இழுத்து விட்டாரு, இல்ல ஹீரோ வந்து இழுத்து விட்டாரு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ல ஆக்சுவலி. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க, பட் வெளில தெரியாது.
பட் இது வந்து இந்த சக்சஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சினிமால. ஒரே ஆமா, அது நம்ம கையில கிடையாது. மாறிட்டே இருக்கு. திடீர்னு ஹீரோ படங்கள் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு நல்ல படம் கொடுத்தாலும் பாக்குறது இல்ல. அதுவும் இருக்கு. இல்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா போறாங்கன்னா அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணேன். அவங்க நல்லா ஓடாத படங்களும் இருந்திருக்கு. பட் அதுவுமே அவங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு ஓடிடி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுல அவங்க ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது என்ன பண்ணாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்தாங்கிறலாம். பட் அந்த பார்வையில அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி இருக்காங்க. அந்த மாதிரி முன்னாடி சிவி குமார் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சினிமால எல்லாம் பண்ணிட்டு அதான் இது கொஞ்சம் பாக்குறதுக்கு கார்பரேட் தனமா இருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமானதா தான் தெரியுது எனக்கு. ஒரு ஹெல்த்தியா இருக்கு அது பாக்குறதுக்கு. ஆமா. அப்புறம் இப்ப விஷால் அவங்க பேசும்போது அவர் ரெஜென்ங்கிற பேர் யூஸ் பண்றாரு. இப்ப நீங்க தான் அவர் என்ன மூர்த்தி, செண்பகமூர்த்திங்கிற பேரை நீங்க தான் சொல்றீங்க. அவர் அதை சொல்ல ஒருத்தர் கேட்டாரு, அதனால நீங்க சொன்னீங்க அவர் யாருங்க அப்படின்னு கேட்டதுக்காக சொல்றீங்க. பட் இருந்தாலும் எப்படி சொல்றது ப்ரோ, அது முழுக்க முழுக்க செண்பகமூர்த்தி தான் அதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணாதீங்க, நாங்க எங்க படம் வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் உதயநிதியோட தான் இருக்கா? அத வந்து அவர் சொல்றாரு, சரியா? விஷால் சொல்றாரு. விஷால் வந்து அவரு குற்றச்சாட்டா அது சொல்றாரு. எதனால ப்ரோ அவரே சொல்றாரு, இங்க யாரு பேசுறதுக்கு வெளியில வந்து பேச மாட்டேன்றாங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் பேசுற விஷயம் நல்ல விஷயம் தான். பட் அவருமே வந்து என்னன்னா, ஓகே நான் சேர்த்து விட்ட ஒரு ஆள் தான், அவர் தான் இது பேசுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் சொல்லிட்டாரு, ஓகே அவரு எதை சொல்லணுங்கிறது அவரோட முடிவு தான், யார சொல்லணும் அப்படின்ட்டு. நம்ம பொது பார்வைக்கு ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அது ஓப்பனாவும் இன்னும் சொல்லாமே அப்படிங்கிறது இருக்கு. ஓகே அவருக்கு என்ன அதுல சிரமங்கிறதுல செகண்டரி. சோ அந்த இடத்துலதான் அதுக்காக உதயநிதியோட எந்த ஒரு எதுவுமே இல்லாம செண்பகமூர்த்தியினால பண்ண முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ப்ரோ கேக்குது ப்ரோ. ஹலோ ப்ரோ, பேசுறது கேக்குதா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்பதான் கேக்குது. தம்பி பேசுறது கேட்கல. இல்ல ப்ரோ, அதுதான் அவர் நேம் சொல்லல. கேக்குது ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. தம்பி பேசுறது கேக்குது. இல்ல அவரு கேட்கல. ஆக்சுவலி கார்த்திக் ப்ரோக்கு கனெக்டிங் காமிக்குது. ஒரு நெட்வொர்க் எதுவும் பிரச்சனை இல்லை, வேற என்ன ரீசன் தெரியல. ப்ரோ கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்லதான் அவரு டைரக்டா நேம சொல்லனாலும் ஓகே. இந்த மத்தவங்க கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க சொன்னீங்க. என்னோட கேள்வி ஒரு நிமிஷம், விஷால் வந்து ரெஜெண்ட் அக்யூஸ் பண்றாரு, ஓகேவா? நீங்க சொல்றதுதான் படமா, நீங்க சொல்ற படம் தான் ரிலீஸ் ஆகணுமா, அதெல்லாம் வந்து நீங்க அதிகாரத்தை வச்சுட்டு பண்றீங்க, அதை சொல்றாரு. கரெக்டா? இதானே கேக்குறீங்க? கண்டிப்பா. சரியா தப்பா கேக்குறீங்கல்ல? இல்ல சரி தப்புங்கிற தாண்டி அதுக்குள்ள இப்ப எல்லாருக்குமே ஓகே அது ரெஜெண்ட் யாரோடதுன்னு கேட்டா எல்லாருக்குமே இங்க தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் அதை டைரக்டா சொல்லுவா ரெஜைங்கிற நேம் மட்டும் யூஸ் பண்றாரு. அதுலயுமே யாரு அவரு அங்க இருந்தவர், இவரு வேலைக்கு சேர்த்து விட்டவர் யாரு அப்படின்னா கூட இங்க கொஸ்டின் இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நீங்க அதை சொல்றீங்க. இங்க நிறைய பேர் பேச பயப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. சோ அந்த இடத்துல உதயநிதி வார்த்தையை யூஸ் பண்ண, அந்த நேமை யூஸ் பண்ணாங்கிற இடத்துல உதயநிதி அப்படியே அவுட்டா, செண்பகமூர்த்தி தான் இதுக்கு முழுக்க முழுக்கவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன். அவரோட கண்ட்ரோல் தான், அவரோட டிசிஷன் தான், இதுல உதயநிதியோட தலையீடு எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காக கேட்டேன். ஏன்னா அவர் விஷால் பேசுனது முழுக்க முழுக்க அப்படித்தானே இருந்தது, அதுக்காக கேட்டேன். அவங்க விஷால் வச்சது இது வந்து என்னன்னா, ரொம்ப பொறுமையை யோசிச்சு ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். நான் தான் திரும்ப திரும்ப சொன்னது, ரெஜென் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது தனி விவாதம், சரியா? ஆனா அதிகாரத்துல இருந்து பண்ணும் போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் வரதான் செய்யும். இப்ப நீங்க தெருவுக்கு போய் அம்பானி திட்டுறீங்க, பாத்தீங்க அம்பானிக்கு ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, அம்பானி கான்ட்ராக்ட் எடுத்தாரு. அம்பானி வந்து என்ன ரோட்ல சும்மா சுத்திட்டு இருந்தாரு? கிடையாது. அவரு பிசினஸ்மேன் ஏர்போர்ட் எடுத்தா ஏன் நீங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அதை நீங்க இப்போ உங்க அண்ணனே வைக்கிறாரு, ஏன் வைக்கிறாரு சொல்லுங்க? நீங்க எடுக்க போறீங்களா? நீங்க ஏர்போர்ட்டோட கான்ட்ராக்ட் எடுக்க போறீங்களா? ஹார்பரோட கான்ட்ராக்ட் நீங்க எடுக்க போறீங்களா? கிடையாது. சீமானன் எடுக்க போறாரா?
இல்ல அவரை பத்தி குற்றச்சாட்டு பேசுற யாராவது இருப்பாங்களா? கிடையாது. ஆனா அவர் எடுத்த ஏன் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இதுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இல்ல பசுமை இல்ல வழிச்சாலை இல்ல திட்டத்தையே அப்படி எடுத்துக்கோங்களேன். கிடையாது. அப்படி இல்ல அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிள் பதில் தான். நீங்க அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கும் போது, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த பண்ணா அதுக்கு மேல விமர்சனம் வரதான் செய்யும். அது சரி தப்புன்றதெல்லாம் அடுத்தது. அதுக்கு நீங்க 1008 பேப்பர் எடுத்து வந்து காட்டலாம். இல்லைங்க நாங்களே தான் லீகலா பண்ணியிருக்கோம், ஒயிட்டா தான் பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், நாங்க டெண்டர் விட்டோம், டெண்டர்ல வந்து இவங்க தான் அதிகமாக கோட் பண்ணாங்க. இந்த விஷயம்லாம் வந்து 1008 விளக்கம் கொடுக்கலாம். ஆனா என்னன்னா பொதுமக்களுடைய பொது புத்தியில் என்ன தோணுன்னா, அம்பானி, அதானி இவங்கெல்லாம் வந்து பணக்காரங்க. அதானி குஜராத்துக்காரரு, மோடி குஜராத்துக்காரரு. அவர் சிஎம்மா இருக்கும்போது அவரை வந்து பிசினஸ் பண்ண அங்க இருந்தாரு. அவர் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட் எடுக்கிறாரு, ஹார்பர் எடுக்கிறாரு, கான்ட்ராக்ட். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்காதா? இப்படின்ற குற்றச்சாட்டு கண்டிப்பா ஏறும். அது சாதாரண மக்களுக்கு எப்பயுமே வரதான் செய்யும். சரி ஓகே, அதான் எடுக்கல, நீ எடுத்துட்டு போறியாப்பா ஹார்பரை, நீ எடுத்துட்டு போறியா ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டா, ஏங்க அது என்னங்க அவனுக்கு மட்டும் கொடுக்குறதுன்னு. சரி உனக்கு அதானி தவிர மற்ற யார் அப்ளை பண்றாங்கன்னு தெரியுமா? யார் ஏர்போர்ட் எடுக்கிறாங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. அது எப்படிங்க அவனுக்கு மட்டும் கொடுக்கலாம்? இதுதான் பொதுமக்களுடைய அறிவு. அவங்களுக்கு வர சந்தேகமும் கேள்வியும் இது மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் அப்ளை டாடா, சரி ஓகே டாடா கொடுத்துட்டா என்ன சொல்லுவீங்க? என்னங்க எப்போ பார்த்தாலும் டாடா கொடுக்கு, ஏங்க அம்பானி கொடுத்துட்டா என்னங்க? எல்என்டின்ற ஒரு கம்பெனி தான் இந்தியாவில ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுது. இதுவுமே விமர்சனம். அப்போ அதானி மேல மட்டும் ஏன் வருது? அதானி மேல மட்டும் ஏன் வருது அப்படின்னா, நீங்க அதிகாரத்துக்கு பக்கத்துல தள்ளுபடி பண்ணும்போதுதான் அந்த கேள்வி வருது. இதையும் சேர்த்து வைக்கணும். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். அவங்களோட கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இதை பண்ணும்போது அதுதாங்க தள்ளுபடி எல்லாம் கிடையாதுங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுவே புரியல, பேசிக் புரியல. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து முன்னாடி வந்து காங்கிரஸ் பில்ல கொடுத்தது கடன். கடனை வந்து யாரும் தள்ளுபடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதானிக்கு இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதானிக்கு அவங்க தள்ளுபடி பண்ணாங்க, அது இல்லைன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் ஏங்க அது வந்து டெக்னிக்கலா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தள்ளுபடி யாருக்கும் பண்ணவும் முடியாதுங்க அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து விளக்க பார்த்து சொல்றேன். நீங்க ஸ்டேஜ்ல பேசுறது இல்லைங்க. ஸ்டேஜ்ல வேணா பேசிக்குவாங்க இஷ்டத்துக்கு. தள்ளுபடி பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் யாருக்கும். கடனை நீங்க கடன் வாங்கின யாருக்காவது தள்ளுபடி பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இல்ல எதனால கேக்குன்னா, இப்ப ப. சிதம்பரமே பாத்தீங்கன்னா இங்க தந்தை டிவி இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, கார்பரேட்ஸ்க்கு இவ்வளவு தள்ளுபடி போகும்போது என் எஜுகேஷன் லோன்ல தள்ளுபடி முடியுமான்னு கேக்குறாரு. இப்ப நம்ம வந்து போயிட்டு நீங்க தேடி பாக்குறீங்க. அரசியல்வாதிங்க பாதி போய் தான், பாதி உண்மையை தான் பேசுவாங்க, பாதி போய் பேசுவாங்க. சரியா? பாதி உண்மையை தான் பேசுவாங்க, பாதி விஷயத்த மறைச்சு பேசுவாங்க அரசியல்வாதிங்க. ஆனா அதை போய் நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணணும், பார்க்கணும். ஸோ அந்த டாபிக் தனி. ஓகே, அந்த டாபிக் வந்து தனியா எடுத்துட்டு நம்ம பேசணும்னா நான் எடுத்து வந்து பேசுவேன். கண்டிப்பா. இப்ப எனக்குமே அவங்க தள்ளுபடி பண்ணாங்கங்கறத தாண்டி அதை ஹிஸ்டரி தெரியாதுல்ல. நானுமே போய் தெரியாதுக்கப்பா. அதுதான் தெரியாது. நம்ம பொதுவான வார்த்தையை சொல்லிட்டு இருப்போம். தள்ளுபடி எப்படி தள்ளுபடி முடியும்? ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் லோனை எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? பேங்க் வந்து 10 லட்சம் லோன் வாங்கியிருக்கேன், ஓகே இந்த தள்ளுபடி வச்சுக்க, டிஸ்கவுண்ட், தீபாவளி டிஸ்கவுண்ட், தீபாவளி ஆஃபர், உனக்கு தள்ளுபடி 10 லட்சம் நீ கட்டுறோம் அப்படி சொல்லுவாங்களா? அது கிடையாது. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அது இங்க இல்லை, எங்கேயுமே நடக்காது உலகத்துல. ஆனா அரசியல்வாதிங்க எஜுகேஷன் லோன் எனக்கு ஞாபகம் வந்து ப்ரோ. ஆக்சுவலி நான் 2009 to 13 பேட்ச் ப்ரோ. இன்ஜினியரிங் படிச்சேன், எஜுகேஷன் லோன் தான் வாங்கினேன், ஐஓபி. எனக்கு ஆனா 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. 1 இயர் எனக்கு கிடைக்கல. அப்பயில அவர் இந்த கருணாநிதி இருந்த டைம்ல என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளுபடி ஆறதுக்குலாம் ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் கிட்ட அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பேன் பேங்க் போயிட்டு. ஹலோ, சொல்லுங்க. ஓகே. 13 நான் முடிக்க வேண்டியது 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா டிபார் 14 தான் முடிச்சேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட ஆச்சுன்னு வைங்களேன். ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3 months எனக்கு எந்த காலுமே வரல ப்ரோ. ஆக்சுவலி நான் ஐஓபில தான் லோன் வாங்கினது. அந்த ஐஓபி அதுவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், என் பேரும் அப்பா பிளஸ் நான் அப்படிங்கிற அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். எனக்கு இப்ப ஐடிபிஐல அக்கௌண்ட் இருக்கு, பிளஸ் கொட்டாக்ல அக்கௌண்ட் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த ரீசன்ட் 3 monthsல பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கால் வந்ததே கிடையாது ப்ரோ. ஆனா ஐ மீன் நான் பார்மசி ஃபீல்ட்ல இருக்குன்னு சொன்னல, அது எப்படின்னா கசின் பிரதர் அவங்க இதுல இருக்கேன். ஆனா அவரோட நம்பருக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு 4-5 டைம் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி உங்க தம்பி லோன் வாங்கியிருக்காரு, கட்ட சொல்லுங்க. எனக்கு இப்ப எனக்கு ரீச் பண்ணிட்டு நான் எடுக்கல அப்படின்னா இன்னொருத்தவங்களை கான்டாக்ட் பண்றது வேற. இன்னொன்னா அந்த நம்பரே வந்து பாத்தீங்கன்னா அவர் 2014 அப்புறம் தான் அந்த நம்பர் வாங்கினாரு. ஆக்சுவலி இப்ப அவங்களை கான்டாக்ட் பண்றாங்கல்ல, அது என்னன்னா ரிலையன்ஸ் சைட்ல இருந்து கால் பண்றாங்க. ஆக்சுவலி மேபி ஒரு பேங்கும் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு இதை, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்.
எனக்கு இது வரைக்கும் ஒரு கால் கூட வந்தது கிடையாது. ஆனா அவருக்கு தொடர்ச்சியா வந்து இதோட ஒரு 4 டைம் கிட்ட அவருக்கு வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. இல்ல அதோட அந்த அதனால லாஜிக் புரியல bro. இப்ப என்ன ரீச் பண்ண முடியாங்கிற என்ன இடத்துல லாஜிக்? ஓகே யாரை பணம் ரீச் பண்ணல. ஏன் நீங்க பணம் கட்டல? லோன் வாங்கி படிச்சுக்கல, ஏன் கட்டல? அது கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னொரு லாஜிக். வேலைக்கு போல, இன்னொரு வேலைக்கு இன்னும் போல ப்ரோ. இதென்ன அநியாயமா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் பணமே கட்ட மாட்டேன் அப்படிங்கறது என்னோடது கிடையாது. ஓகே நம்ம சம்பாரிச்சுனா கட்டுறதுங்கிறது என்னோட முடிவு. நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. நீங்க லோன் வாங்குனீங்க ஏன் கட்டல அப்படின்றது. நம்ம தப்ப என்னைக்குமே நம்ம என்னைக்குமே நம்ம தப்பு பேசவே மாட்டோம்ல. அடுத்தவன் தான் தப்புன்னு பேசுவான் எப்பயுமே. இல்ல ப்ரோ, என்ன ரீச் பண்ணாம இன்னும் அவரு அதுக்கப்புறம் தான் நம்பர் வாங்கினாரு. அவருக்கு கால் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குங்கிற இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா? அடுத்த தடவை கூப்பிட்டாருன்னா உங்க நம்பர் அவரை கொடுக்க சொல்லுங்க. ப்ளீஸ் அப்டேட் யுவர் டிபி அப்படின்னு. ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. ஆமா நீங்க அவங்க எங்க அப்பா கூப்பிடல ப்ரோ, எங்க அப்பா கூப்பிடல, என்னோட கசின் பிரதர். ஏங்க பாருங்க, நீங்க வந்து கடன் இல்ல தம்பி ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இல்ல அதுதான் அவருமே தம்பி பாருங்க தம்பி, நீங்க ஏன் வந்து எனக்கு போன் பண்ணா என் கேள்வி கேட்டா இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க வாங்கின கடன் திருப்பி கேட்கறாங்க ஓகேவா? அதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க பேங்க் போய் உட்காந்து டேய் நான் எவ்வளவு வாங்கிருக்கேன் கடனை, நான் இதை கட்டுறேன் அப்படின்னு போய் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி போனது கிடையாது ப்ரோ. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டைம் போயிட்டேன். நான் லெட்டர் வரும் இல்லைங்களா நார்மலா. எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 5 years இருக்கும் ப்ரோ. அப்போ அதுனா நம்ம கடன் வாங்குறோம், அந்த கடனை கட்டவே இல்லை, அவன் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு போன் அடிச்சு கேட்கறான்றதே உங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்கு. அதுவே உங்களுக்கு வந்து கோவம் வருது அப்படின்னா இல்ல கேள்வியே நீங்க கரெக்டா எடுத்துக்கணும் அர்த்தம். உங்களுக்கு அதுதான் சொல்றேன். இப்போ உங்க நம்பர் ஆஃப் வந்திருக்கலாம், இல்ல உங்க நம்பர் கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல ப்ரோ கிட்டத்தட்ட சரி நீங்க பேச முடியும், நான் பேசுறேன் ப்ரோ. இப்போ உங்க அண்ணனுக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் தம்பி நம்பர் தான், அவர் தாங்க கடன் வாங்கினாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு கொடுத்தா அடுத்த டைம் அவருக்கு உங்களுக்கு தான் பண்ண போறாங்க. இல்ல அவர் கொடுத்துமே எனக்கு கால் வரல ப்ரோ. ஏன்னா அவர் வந்து என்ன வந்து கட்டுவாரு, நீ என்னடா நீங்க எந்த ஸ்விஸ் பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்களா? கிடையாதுல்ல. நீங்க எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க்ல வாங்கிருப்பீங்க தானே வாங்கிருப்பீங்க, இல்ல வேற என்ன ஐஓபில வாங்கிருக்கீங்க. உங்க பக்கத்துல பேங்கே கிடையாதா? நீங்க போய் நேர்ல உட்காந்து எதுக்கு எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன், நான் கடன் வாங்கினால என் கடன் எவ்வளோடா இருக்கு லோனு, நான் எவ்வளோ கட்டணும் அப்படி நீ போய் கேட்டிருக்கோமா? நம்ம கிடையாதுல்ல. உங்க அண்ணனுக்கு 4 போன் வச்சு இல்ல, 4 போனுக்கு அப்புறமா நீங்க 5வது போன் வரதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? நீங்க நேர்ல போய் எதுக்குடா அவனுக்கு போன் அடிக்கிறேன் எங்க அண்ணனுக்கு, என்னடா உனக்கு நான் எவ்வளவு கட்டணும் அப்படி கேட்டிருக்கோமா? கிடையாது. இல்ல பாருங்க, நம்ம தப்பு நம்ம சைடுல இருந்து கால் பண்றாங்க. இப்ப நான் போயிட்டேன் என்னங்க ஏங்க ரிலையன்ஸ்ல இருந்து பண்ணிட்டோம், கூகுள்ல இருந்து பண்ணிட்டோம், கண்டிப்பா பாருங்க டெஸ்ட்ல இருந்து பண்ணிட்டோம். அது மேட்டர் கிடையாது, அது மேட்டர் கிடையாது. நீங்க பணம் கட்டணுமா இல்லையா, நீங்க லோன் வாங்குனீங்களா இல்லையா? சிவகங்கையில இருந்து இப்ப நான் ஓட்டு போறதுக்கு அந்த ஊரை தாண்டி தான், ஐ மீன் நான் வாங்கின லோனு அந்த ஊரை தாண்டி தான் போகணும். கண்டிப்பா இதை போய் நான் கேட்கிறேன். பட் ஆனா எப்படி சொல்றது, ரிலையன்ஸ்ல இருந்து கால் பண்ண ஓகே நான் ஐஓபில தான் வாங்கினேன். பட் ஆனா பேசுறது ரிலையன்ஸ்ங்கிற இடத்துல எப்படி ஏன் இருக்கட்டுமேங்க, ரிலையன்ஸ்ல இருந்து பண்ணட்டும், எதுல இருந்து பண்ணட்டும் ப்ரோ. எதுக்கு அதை சொல்றேன்னா அங்க போனா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்தா பதில் பேசுவாங்க. விசித்திரமா சொல்றீங்க, புரியல. ரிலையன்ஸ் கிட்ட இருந்து நீங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஏதாவது இந்த போனுக்கு இஎம்ஐல வாங்குனீங்களா? அது கட்டலையா? என்ன எனக்கு புரியல ப்ரோ. அது அவங்க சம்பந்தப்பட்ட ஆமா இருங்க எஜுகேஷன் லோனு, பிரைமரி போன் நம்பர், செகண்டரி போன் நம்பர் 2 கொடுப்பீங்க அப்ளிகேஷன்ல கரெக்டா? ஐஓபில கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் கால் பிரைமரி நம்பருக்கு தான் வரும் கரெக்டா? உங்க அக்கௌண்ட்டும் அங்கதான் இருக்கும், அதனாலதான் உனக்கு லோன் கொடுத்துருக்காங்க கரெக்டா? இப்போ ஓடிபி எல்லாம் அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் உங்க பிரைமரி நம்பருக்கு தானே வரும். எப்படி உங்க கசின் நம்பருக்கு போகுது பிரைமரி நம்பரா? அதுதான் ப்ரோ எனக்கு ப்ரோ இம்படிக்கு யூஸ் பண்ண. இப்ப எப்படி சொல்றது, நான் யூஸ் பண்ற நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த நம்பர்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்கிட்ட போன் நம்பரே கிடையாது. ஆக்சுவலா நான் காலேஜ் டைம் தம்பி அது ஒரு பிரச்சனையே இல்லை தம்பி. நீங்க பாருங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அவன் ஒரு டைம் இல்ல 4 டைம் போன் பண்ணிட்டான். ஓகே, 5வது போன் வரத்துக்கு தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்க ப்ரோ? இது எனக்கு காலே வரக்கூடாதுங்கிறது என் கம்ப்ளைண்ட் இல்ல ப்ரோ. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல இது எப்படி அதுதாங்க நான் சொல்லிட்டேனுங்க. ரிலையன்ஸ்ல இருந்து பண்ணட்டும், டாட்டால இருந்து பண்ணட்டும், கூகுள்ல இருந்து பண்ணட்டும், டெஸ்ட்ல இருந்து பண்ணட்டும், அது பிரச்சனையே கிடையாது.
அது எங்க இருந்தாலும் பண்ணிட்டோம். அது யார் போன் பண்ணாலும் எதுங்க ஆராய்ச்சி பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? அது அது என்ன பிரச்சனை உங்களுக்கு புரியல எனக்கு. யார் போன் பண்றாங்க ஆராய்ச்சி பண்றீங்க? ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க? அது நீங்க வாங்கின காசு கேக்குறாங்க, வாங்கின காசு கேக்குறாங்க, லோன் தானே கேக்குறாங்க. அது 5 வருஷம் கழிச்சு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க மென்ஷன் பண்ணீங்கல்ல, அது எப்படி கேட்கலாங்கிறது என் கோவம் கிடையாது, நான் ஏன் கட்டணுங்கிறது என் கோவம் கிடையாது. யாரு கேட்கலான்றது கோவம் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட். அதுவே தப்புங்க. அவங்க ரிலையன்ஸ் கிட்ட எங்க ரிலையன்ஸ்ல இருந்து பண்ணாங்க நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஓகேவா? பேங்க்ல எப்படி இது பண்ணாங்க? ஒருவேளை வந்து தனியார் ஏஜென்சிட்ட கொடுத்து கூட அவங்க வசூல் பண்றதுக்கான முயற்சி எடுத்துருக்கலாம். ஓகேவா? அதுல வந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம். அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க வந்து அதை சொல்லிருக்கலாம். இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல ப்ரோ, இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, எங்க அப்பாவுக்கும் கூப்பிட கிடையாது இது வரைக்கும். இதுக்கு லெட்டர் போகும் ப்ரோ, போஸ்ட்ல வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ் மூலமா லெட்டர் வருது. அநியாயமா இருக்கு. இப்ப போன் பண்ணது உங்களுக்கு ஹராஸ்மெண்டா? உங்க அக்கவுண்ட்ல ஐயோ ஹராஸ்மெண்ட்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணல ப்ரோ. இப்ப என் அண்ணனுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அவருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2016 வாங்கின நம்பர் தான். சரிங்களா? என்னோட கேள்விங்கிறது நான் வந்து இந்த லோனை கட்ட மாட்டேன், இவங்க எதுக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த நம்பரும் நான் வந்து பாத்தீங்கன்னா 2014 மேல வாங்கின நம்பர் தான். நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது யார் நம்பர் கொடுத்தீங்க தம்பி? அப்பாவோட நம்பர் ப்ரோ. அப்பையில என்கிட்ட போனே கிடையாது. நான் 2000 நம்பர், அதான் உங்க அண்ணன் நம்பர். இல்ல உங்க அண்ணன் நம்பர் நீங்க கொடுக்காம பேங்க்குக்கு எப்படி போச்சு? அதுதான் என்னோட கேள்வியே. ஏன்னா அவர் 2015 தான் அந்த நம்பரே வாங்கினாரு. அது இல்ல, அது உங்க கேள்வியா இருக்கட்டும், தப்பே இல்ல. இல்ல அது ஒண்ணும் இல்ல டாக்டர், அது ஒண்ணும் சொல்லுங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க துப்பறி எல்லாம் பார்க்க தேவையில்ல. சரியா? நான் சொல்றது, அவன் வாங்கிட்டான், அவன் உங்க அண்ணனுக்கு தானே போன் பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போன் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம், அது வரைக்கும் சந்தோஷம் தானே. ஓகே, 5வது போன் வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் நம்ம, அதுதான் பண்ணணும். அதை விட்டு சும்மா வந்து அவனுக்கு எப்படி நம்பர் கிடைச்சது, உனக்கு யார் நம்பர் கொடுத்தா, இதெல்லாம் பேச்சா? இல்ல ப்ரோ, அத ஒரு கம்ப்ளைண்ட்ஸா நான் சொல்ல கிடையாது. எனக்கு அது புரியல அப்படிங்கிற இடத்துல உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். இப்ப மேபி உங்ககிட்ட கேட்கிறேன், கீழே உள்ள லிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதுதாங்க சொல்றேன். நீங்களே ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்க அண்ணனோட நம்பரை வந்து செகண்டரி நம்பரை கொடுத்துருக்கலாம். இல்ல ப்ரோ, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல எல்லாம் எந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் இல்லையா அவங்க கிட்ட. நீங்க தெரியாம தெளிவா சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, இல்ல ஒருவேளை அவனே நேர்ல அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்திருக்கலாம். வந்த இடத்துல உங்க போன் கிடைக்காம இங்க யாருங்க இருப்பாங்க, தம்பி கான்டாக்ட் நம்பர் போன் போக மாட்டேதுங்க, வேற யாருக்கு போன் அடிச்சா போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டிருக்கலாம். இல்லைங்க அவர் அண்ணன் இருக்காரு, அவர் நம்பர்னு சொல்லி பக்கத்துல டீ கடையில் வாங்கியிருக்கலாம், இல்ல கீழ் வீட்டுல வாங்கியிருக்கலாம், பக்கத்து வீட்டுல வாங்கியிருக்கலாம். அப்படி பண்ணிருக்கலாமே. இதுல என்ன ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு இருக்கு? ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ நான் உங்களை தேடி வரேன், தம்பி சிவகங்கையில இருக்காருன்னு. நான் வரேன், நீங்க இல்ல, நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, இங்கேயோ போயிட்டீங்க. ஓகே, இந்த தம்பின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தெரியுமா? இல்லைங்க அவர் யாருன்னு தெரியாதுங்க, ஆனா அவங்க அண்ணன் தெரியும். ஓகே, அவங்க அண்ணன் நம்பர் கொடுங்க, நான் வாங்கி அடிக்கிறேன். எப்படி என் அண்ணனுக்கு போன் பண்ணு நீங்க கேட்பீங்களா? அப்படி கிடையாதுல்ல. நான் என்ன ஐயோ ஏன் அண்ணனுக்கு கால் அடிக்கிறேன், எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது என் கேள்வி கிடையாது ப்ரோ. என்ன இப்ப நீங்க சொன்னீங்களா, அதை நான் ஏத்துக்கிறேன். அது ஒரே ஊருக்குள்ள இருந்தா ஓகே. இப்ப நான் சிவகங்கையில அண்ணன் வீட்டுல இருக்கேன், அவங்க வீட்டுலதான் இருக்கேன். எங்க என் ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் மேல தாண்டி போகணும். சரிங்களா? இப்ப நீங்க சொன்னதுனால மட்டும் சொல்றேன், ஊருக்கு வந்திருக்கலாம், யாரும் இல்ல அப்படிங்கிற இடத்துல சொல்றேன். ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களே யாரை கொடுத்துருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கவங்களே யாரை கொடுத்துருக்கலாம். என்ன தெரியும் நமக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல ப்ரோ, இப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், இருங்க, எங்க அம்மா தான், எங்க அம்மாட்ட போய் ஏன்னங்க இது நமக்கு தெரியாது. அதுதாங்க சொல்றேன், நமக்கு தெரியாதுங்க. இப்போ ஐயப்பனை கேட்டு என்னை கேட்டு வந்து ஐயப்பனுக்கு கார்த்தி நம்பர் ஐயப்பன் கேக்குறாங்க. ஐயப்பன் நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துறேன். என்ன பண்ணுவீங்க? தின்னு ஒருத்தன் எனக்கு போன் பண்ணான், நான் எனக்கு என்ன தெரியும் யாரா நம்பர் கொடுத்தான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன மேட்ரு அவன்கிட்ட பேசணும், அவ்வளவுதான் யோசிப்பேன். இதெல்லாம் ஆராய்ச்சியா? யார் நம்பர் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, நம்ம கேள இது பொண்ணா, யார்கிட்ட இருந்து நம்பினவங்க சொல்லு, முடியுமா? காலேஜ் படிக்கும் போதுதான் சொல்லுங்க, பொண்ணுகிட்டலாம் ஹாய் நம்ம யாரும் உனக்கு நம்பர் கொடுத்தா சொல்லு அப்படின்லாம் பொண்ணுங்களை கேட்கும். அதுக்கு வந்து இல்ல சொல்றா முதல்ல யார்கிட்ட நம்பர் வாங்கின அப்படின்னு கேட்கும். அது இல்ல உன் ஃப்ரெண்டு தான் கொடுத்துச்சு, அவ கொடுத்தாளா அப்படின்னு அடுத்த நாள் அவளு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையா? இல்ல ப்ரோ, அது எதனால கேட்டதாலும் இன்னைக்கு நம்ம அவ்வளவு ஆப் யூஸ் பண்றோம், எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுக்கலாம், அந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்காக நான் கேட்டேன். வேற ஆமா, இதுல என்ன இருக்கு? எல்லாமே அக்சஸ் தாங்க. ஏங்க ஒண்ணு நம்ம என்ன தீவிரவாதியா? இப்போ எல்லா ஆப் யூஸ் பண்றோம், நம்பரு நம்ம போனு எல்லாமே எல்லாரும் நினைச்சா எடுக்க முடியும், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? எடுத்துட்டு போறாங்க, அப்படிதானே இருக்கும். இதுல என்ன ரகசியம் இருக்கு?
ஓகே டன் ப்ரோ. இதுல அரசியல்ங்கிறது இன்னொன்னு கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறதும் கிடையாது. ஏன் எப்படி கால் பண்ணலாம், ஏன் நான் தான் கட்டுமா, அவ்வளவு பேர் கொள்ளையடிக்கிறாங்கிறது கிடையாது. நான் வாங்கினதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரோ நீங்க பேங்க்ல போய் அந்த அந்த பேசிட்டீங்கன்னா தாட்ல இது ஒரு கேட்டதில்ல. half அன் ஹவர்ல முடிஞ்சிடும் ப்ரோ இந்த வேலை. நீங்க பேங்க்ல போய் டைரக்டா பேசிட்டாலே முடிஞ்சிடும். நீங்க ஷூர் ப்ரோ, எப்பயுமே ஷூர் ப்ரோ. இப்போ ஓட்டு போட போகும்போது கண்டிப்பா பிரான்ச் போய் பேசுறேன் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ராகுல் காந்தி ஓட்டு போடுங்க, வந்தோன்னா வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவார். ராகுல் ஐயப்பன் காந்தி ப்ரோ ராகுல் காந்தி எதுக்கு ஓட்டு பண்ணும்? ஏங்க எஜுகேஷன் அவர் தான் தள்ளுபடி பண்றேன்னு கொடுத்துருக்காருல மேனிஃபெஸ்டோ இல்லையா? அடையாங்க அவரே முதல்ல பிரதமர் வேட்பாளர் இன்னும் சொல்லவே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும் நம்ம? அவங்களுக்கு முதல்ல தோத்த பிறகு அவரு தலைவர் பொறுப்புல இருந்தே வெளில போனாரு. அதுக்கு என்ன தோல்விங்கிறது வரத்தான் ப்ரோ செய்யும். அவர் தலைவர் பொறுப்புல இருந்தே பொறுப்பேற்றுக்கிட்டு தோல்விக்கு நான் தான் காரணங்கிற விதத்துல வெளில போனவாரு. அவருக்கு போய் ஓட்டு போட முடியுமா? ஐயப்பன் ப்ரோ ப்ரோ வேற இருக்குங்க ஸ்பெஷல். ஐயப்பன் ப்ரோ தூங்கிட்டாரா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் டிஎம் பண்ணிருக்கேன், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏன் தினமும் வந்து புலம்பணுமா? புரியல. தினமும் வந்து புலம்ப படிக்கலாம்னு கேட்டேன். ஒரு 5 நாள் தானேங்க, தினமும் நாளா இந்த கதையை இவர் பேச மாட்டேன்ப்பா, நான் புலம்புலப்பா கொடுப்பா. 5 நாள் தான். என்ன டெய்லி ஸ்பீக்கர் கொடுன்னு கேட்டிருக்காங்களா ஐயப்பன் ப்ரோ? ஆமா ஆமா டெய்லி ஸ்பீக்கர் 5 நாளைக்கு. ஏங்க அவரே பாவங்க வெயில வந்திருக்காரு 5 நாளைக்கு. இந்த 5 நாள் ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் மனுஷன். டெய்லி ஐயப்பன் டெய்லி நான் சொல்லவே இல்லை, 5 நாள் தான் கேட்டிருக்கேன். நல்லா படிங்க. ஆமாங்க கண்டினியூஸ் 5 நாள் தானே. டெய்லிங்கிறது ஒண்ணுதான், அந்த கண்டினியூஸ் டேஸ் தானே ப்ரோ அது. 5 நாள் தானே, அது அப்புறம் நீங்க பேசுங்க, அப்படியே போட்டு கேட்டுட்டு இருக்கேன். தெரியாம போது செக் போட்டு கேட்டா உங்க ஸ்பேஸா கேக்குறேன்னு. ஏங்க எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த பில் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் எப்போ? லாஸ்ட் டைம் ஒரு 1.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மாசம் முன்னாடி. ஓ ஓகே ஓகே. இப்ப திடீர்னு நடுவில் மணி 1:30 ஆனாலும் தூங்கி இருப்பாங்களோ? ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? என்னம்மா பண்ற? நான் ஸ்பேஸ்ல பேசுறீங்களா? கார்த்தி கூட தூங்கிட்டாமா கேட்க முடியுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. தூங்கிருப்பா தூங்கிட்டு விடுங்க. அத வேற ஞாபகப்படுத்தாது தம்பி, மனசெல்லாம் புண்ணா இருக்கு. ஐபன் ப்ரோ டெய்லி ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. டெய்லி சேர்ரா சிட்டி சேர்ரா கொடுக்கல. கார்த்திக் ப்ரோ இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு, ஆனாலும் இங்க வந்து சொல்றாரு. உங்க ஸ்பேஸோட அருமையை பாத்துக்கோங்க ப்ரோ. இங்கதானே மேக்ஸிமம் பேச்சுலர்ஸ் இருக்கீங்க. எத்தனை பேரு? ஏங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேச்சுலர்ஸ் யாருமே மேரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? மேரேஜ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. கார்த்திக் பிரதர் கேளுங்க, மேரேஜ் பண்ணுங்க. இல்ல இங்கதான் பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, நம்ம கையிலே இல்ல ப்ரோ. அது எப்படி நம்ம கையில சூஸ் இப்ப வந்து 90% லவ் மேரேஜ் தான் ஆகுது, 10% தான் மேரேஜ் ஆகுது. லவ் பண்ணும்போது நம்மளுக்கு அது செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லுங்க. திருப்பி இதே பேசுனா பூமர்னு கமெண்ட் போடுவீங்க. அப்ப நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்ன்றீங்க இல்லையா? ஐயோ எப்படி சொல்றது, அதுவும் எதுவுமே கிடையாது. இல்ல ப்ரோ நீங்க லவ் மேரேஜா? ஏன்னா நீங்க சொன்னீங்க உங்க ஒய்ஃப் வந்து உங்க அம்மா கிட்ட உங்களை லவ் பண்றதுங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சுன்ட்டு. ஆனா மேரேஜ் நீங்க பதிலுக்கு லவ் பண்ணி ஆச்சா இல்ல இல்லையா? மேரேஜ் முன்னாடி லவ்னா லவ், ஒக்கா மக்கா லவ்டோ. அப்பவே உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிருக்கும்ல. உங்களுக்கு அப்பவே பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப ஆக்சுவலா வந்து அவ ஹாஸ்டல்ல இருந்தா. சரி. அப்பெல்லாம் எப்படி சொல்றது, நல்ல பாசமா தான் இருந்தா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் செட் ஆகாம போயிடுச்சு. செட்டில் ஆகுது, ஆனா வந்து என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல இருக்கவங்கள கொஞ்சம் அம்மா கிட்ட பேசுறதுனால, அப்பா கூட பேசுறதுனால இது மாதிரியே சின்ன சண்டையா வந்து
பெருசா வந்து முடிக்கிறது. அதுதான் இப்ப அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது, பொண்டாட்டி சப்போர்ட் பேச முடியாது, பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி அம்மாட்ட பேச முடியாது, அம்மாட்ட சப்போர்ட் பண்ணி ஒய்ஃப்ட்ட பேச முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. கண்டிப்பா ப்ரோ. அதுல இது எல்லாமே மேரேஜ்க்கு முன்னாடி வரை நீங்க என்ன டிசிஷன் வேணாலும் எடுத்து போயிடலாம் ப்ரோ. ஒன்ஸ் நீங்க கமிட்டட் ஆயிட்டீங்க, இப்ப குழந்தை வேற இருக்கு, வேற வழி இல்ல. ஆமா, அப்ப ஓகே, அது உங்களுக்காக நீங்க நினைச்சிட்டு அதுல என்ன ஸ்போர்ட்டிவா அப்படி எடுத்துட்டு போங்களேன், அவ்வளவுதான். இப்ப ஏன்னா இடையில டீகாப்ரியாவே யாரோ பேசினாரு. இப்ப நானே டைம் போறேன் சொன்னேன், இருக்கிற விஷயம் சொல்றேங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல ப்ரோ. இப்ப இந்த டீகாப்ரியன் ஒருத்தர் பேசினாரு இல்லைங்களா, பார்த்து பத்திரமா இருங்க அப்படிங்கிறாரு. பார்த்து பத்திரமா இருங்க. செலக்ட் பண்ற லைஃப் பார்ட்னர் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு, அப்பா அம்மா முதல் விஷயம் அப்பா அம்மா விட்டுட்டு தனி குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க. அதுதான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் அதுல அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாலே முடிஞ்சு ப்ரோ. அது ஒரு பொதுவான பார்வை ப்ரோ. அப்பா அம்மா விட்டு எப்படி போலாம் அப்படிங்கறது அந்தந்த சிச்சுவேஷன்ல அவங்கவுங்க எடுக்கிற டேக்கன் தானே. இப்ப நீங்க தனியா வீடு போனீங்க, நான் சமாளிக்க முடியலன்னு தனியா வந்தேன். சமாளிக்க முடியல. இப்ப டெய்லி இப்ப நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் அப்படின்னா எங்க அம்மாவே போட்டு டெய்லி வந்துருக்கோம். சரிங்க, இந்த இடத்துல ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, இருங்க இந்த இடத்துல ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. ஓகேங்க, நான் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், உனக்கு இஷ்டம் இருந்தா இல்ல போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஓகே சரி, அப்படி இஷ்டனா இரு, இல்ல கூட இஷ்டனா இரு, இல்லன்னா போன்னு சொல்றது நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கலாமே. அதுக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். அவங்களுக்குள்ள ஓகே மாமியார் சண்டை ப்ரோ, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், இல்ல சொல்லல. ஓகே, அது ஓகேட்டு கடந்து வந்துட்டீங்களா. ஏன்னா அம்மா அப்பா ஓகே நம்மள புரிஞ்சுப்பாங்க பெரிய அளவுக்கு இல்ல, அவங்களுக்கு தேவையானது நம்ம பண்ணா போதும் அப்படிங்கறது தானே. அடுத்து என்ன லைஃப், நம்ம ஒய்ஃப், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை, அப்படி நம்ம அம்மா அப்பா நம்மள புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறது தானே. ஆமா, அதான் கரெக்ட். அதனாலதான் தெரிய வந்தது. அப்புறம் நீங்களே ஏன் சொல்றீங்க அதுக்கு ஓகே அம்மா அப்பா பிரிஞ்சு வரவே கூடாது அப்படின்னு ஓகே நான் மட்டும் கல்யாணம் பண்ணி ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன் மத்தவங்களுக்கு. ஒருத்த வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் அப்படின்னா கல்யாணம் பண்ண தனி கொடுத்துற போறதுக்கு அப்பா அம்மா தனி கொடுத்த போறத கல்யாணம் பண்றான். கண்டிப்பா இல்ல ப்ரோ. இப்ப எப்படி சொல்றது, பையன் யாருமே தனி கொடுத்துல போலான்ட்டு ஒண்ணு எடுத்துக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்க வேலைக்கு வெளியில போறீங்க ப்ரோ, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த சண்டை வரதா செய்யும். மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னன்னே நமக்கு புரியாது, முதல்ல அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாதுதான். மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ எப்படி சொல்றது, உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதாவது எப்படி சொல்றது, மாமியார் மருமகன்ற கான்செப்ட் காலங்காலமா நடக்கிற கான்செப்ட் தான். அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் சொல்றேன், 3ஆவது நாள் இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி வந்து எப்படி சொல்றது, அவ சொல்றான்றதுனால தனி கொடுத்து நான் போவேன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா போக்குறது நீங்க தான், ஃபீல் பண்ண போறது அப்பா அம்மா தான். புரியுதுங்களா? கண்டிப்பா. இப்ப உங்களுக்குள்ள நீங்க மேரேஜ் மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல சண்டை வந்திருக்கும்ல? சண்டை வந்ததே கிடையாது. ஓகே, வரலன்னா ஓகே ப்ரோ. அது எவ்வளவு பீரியட் லவ் பண்ணீங்க அப்படிங்கறது இருக்கு. எவ்வளவு பேர் லவ் பண்ணா இல்ல ப்ரோ, எவ்வளவு பீரியட்ல ப்ரோ, அந்த பீரியட் டைம் ஆஃப் பீரியட் சொல்றேன். அது 6 months 1 year 4 வருஷம் 4 வருஷம். ஏங்க நீங்க ஆக்சுவலி இல்ல எனக்கு புரியாதனால கேக்குறேன், நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து உங்க அம்மா கிட்ட உங்களை லவ் பண்றங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிதான் அதுக்கப்புறம் லவ் ஆச்சா எப்படி? ஓ அப்படி சொல்றது புரியும் எனக்கு சொல்றது. அதாவது என் போனை வாங்கி எங்க அம்மாக்கு தாங்க அவ போன் பண்ணா, அவ போனை வாங்கி அவங்க அம்மாக்கு போன் பண்ணல. இல்ல ப்ரோ, அதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது, நான் இங்க ஸ்பீக்கருக்கு வரக்கு முன்னாடி நீங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்ச வகையில இதுதான் நீங்க சொன்னீங்க. உங்க அம்மா கிட்ட அவங்க டைரக்டா உங்களை லவ் பண்றதா அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் இதுன்ட்டு. அப்புறம் அந்த மேரேஜ் விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்புறம் நான் இங்க கிளியர் பண்றதுக்காக கேட்டேன். இல்ல ப்ரோ, அது மேரேஜ் முன்னாடி உங்களுக்குள்ள லவ் இருந்தான்னு கேட்டா நீங்க 5 வருஷம் பண்றீங்க, அதுக்காக கேக்குறேன். 5 வருஷம் நாங்க லவ் 5 வருஷம் 4 வருஷம் லவ் 4 வருஷம். ஆமா. சோ 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது? சண்டைலாம் ரொம்ப அடிதடி சண்டைலாம் வந்து அடிதடி சண்டை ப்ரோ. சண்டைனா எப்படி ப்ரோ, நீங்க அப்படி ஒரு படத்துக்கு போயிருக்கீங்க, அங்க ஏதோ ஆர்கியூமெண்ட் ஆச்சு, 2 பேர் என்ன குடிமி சண்டை போடுவீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இல்ல ப்ரோ. முரண்பாடுகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்காது, இப்ப இருக்க மாதிரி அப்ப கிடையாதுல்ல.
புரியுதுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட சொன்னா அவங்க அம்மா உங்க கூட தான் இருப்பேன், அப்பா நல்லா பாத்துக்கிறம்மான்னா. இப்ப தனியா வந்துட்டா என்ன பண்ண முடியும்? தெரியல ப்ரோ, அவங்கவுங்க தான். இப்ப எனக்குமே நாளைக்கு ஒண்ணு அப்படின்னா நான் தான் நீங்க பேலன்ஸ் பண்ணி சொல்ற ஆகணும். நீங்க நீங்க சொல்றது நீங்க இப்ப தான் நீங்க பேலன்ஸ் பண்ணி நீங்க ஆகணும். நீங்க தம்பி நீங்க சொல்ற பதில் நீங்க சொல்ற கான்ஃபிடன்ட் புரியுது. சப்போஸ் நம்ம வேலைக்கு விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. அதே மாதிரி அதாவது எந்த எந்த உலகத்திலயுமே வந்து மருமவள மாமியாரு மகளாவோ மருமவ வந்து மாமியார அம்மாவோ நினைக்க மாட்டாங்க, நினைக்க முடியாது. புரியுதுங்களா? அதான் ஸ்லைட்லி நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. இப்ப நம்ம லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை ஹஸ்பண்ட் நம்ம பசங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் சுருங்கிக்கிறாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ரெண்டு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஒண்ணு அம்மா ஓப்பனா சொல்றாங்க, எங்க அம்மாவும் சண்டை போடுவாங்க, இவனும் சண்டை போடுவாங்க. வெளியே வந்து காரணமே ரெண்டு பேருக்கும் சண்டை வருதுன்றதால தான். இவன் மட்டும் தான் சண்டை போறான், நான் வெளியே வரல. புரியுதுங்களா? ப்ரோ என்ன பிரச்சனை, இப்ப நீங்க சொன்னதுனால சொன்னேன், அந்த லவ் மேரேஜ் அரேஞ்சுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, லவ்ல வந்து பாத்திருப்பீங்கன்னா நீங்க சில இடத்துல எல்லாம் இறங்கி போயிருப்பீங்க, அவங்க சில இடத்துல உங்களுக்கு இறங்கி போயிருப்பாங்க. சரிங்களா? லவ் மேரேஜ் அரேஞ்ச் ரெண்டே விஷயம் தாங்க. சண்டை வந்துச்சுன்னா நம்ம அம்மா 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 பாட்ட கேட்கலாம், நீங்க பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்கலாம். லவ் மேரேஜ்னா அவங்க நம்மள கேட்பாங்க, நீ பார்த்த பொண்ணு தானே. இதாங்க டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா கிடையாதுங்க. புரியுதுங்களா? இல்ல ப்ரோ, நான் அரேஞ்ச் மேரேஜ்ல நிறைய பாத்திருக்கேன் ப்ரோ. எப்படின்னா அந்த ஃபெமினிஸ் இதெல்லாம் தூக்கி வச்சிருங்களேன். ஃபெமினிசம் இல்ல ஒரு இப்ப நான் சில அதாவது நம்பர் வந்து நம்பர்ஸ் குறைவு தான். எப்படி சொல்றதுன்னா அவங்க ஒய்ஃப் சொல்றது எல்லாமே ஹஸ்பண்ட் கேட்டுப்பாருன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு வைங்களேன். அது வந்து நம்பர்ஸ் குறைவு தான். பட் மேக்ஸிமம் பர்சனல் நான் பார்த்ததுல வந்து என்னன்னா நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் தவறு. அவங்க எப்படி சொல்றது, வெளியில அவங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் அப்படி அமைஞ்சிட்டா அது ஓகே, யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா அப்படிங்கறத நான் அரேஞ்ச் மேரேஜ்ல பார்த்திருக்கேன். அது பாட்டுல போயிட்டு இருக்கும், குழந்தைகள் ஆகும், அடுத்து அவங்க படிப்பு, அவங்களுக்குள்ள அந்த லைஃப், அவங்கள பொறுத்தவரை அந்த ஒரு ஊருக்கு பாக்குறதுக்கு அந்த ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஃபேமிலி, அவ்வளவுதான், அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. பட் லவ்ல வந்து என்னன்னா நம்ம லவ் பண்ணும் போதே நம்ம மாறி மாறி எப்படி சொல்றது, நீங்க அவங்களுக்கு இறங்கி போவீங்க, அவங்க உங்களுக்கு இறங்கி போவாங்க. அது ஆஃப்டர் மேரேஜ் தொடரும் அப்படிங்கிறது என் பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம சில ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்போம், லவ் பண்ணும்போது கொடுப்போம். கண்டிப்பா நீங்களும் கொடுப்பீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. யாருதான் கொடுக்க மாட்டா, எவ்வளவுதான் கொடுப்பாங்க. இந்த காசிக்கு முதல்ல லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தான் கொடுத்திருப்பாரு. லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் கொடுத்திருப்பாரு. அவர் அன்மேரிடு, இது வரைக்கும் லவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்ககிட்ட இதுலயும் சொல்ல, இது வரைக்கும் நான் ஸ்பேஸ் கேட்ட வரையிலேயே சொல்ல. நீங்க என்னென்ன ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க லவ் பண்ண டைம்ல? கற்பூரம் எடுத்து வர கற்பூரம் வச்சு ப்ரோ அவர் பேசவே இல்ல, அதனால நம்ம இன்னொரு கேள்வியை கொண்டு போய் அவர் தைக்க முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க லவ் பண்ண டைம்ல என்னென்ன ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? நான் எந்த ப்ராமிஸ் கொடுத்தது இல்லையே. நான் என்ன சத்தியம் பண்ணேன், நான் என்ன சத்தியம் பண்ணி என்ன நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. லவ் பண்ணத பத்தி சொன்னதுன்னு சொல்றாரு அவரு. ஏங்க அதெல்லாம் முன்னாடி சொன்னதுங்க. அவர் இல்லன்றாரு ப்ரோ. நான் அப்படி சொல்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சவங்கள இல்லன்னு முன்னாடி இருந்ததுதான். அதான் முன்னாடி இருந்ததுதான். ஆமா. சரி விடுங்க, வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? இன்னும் டாக்டர் சொல்லுங்க ஜி. 4 நாள் தான் கேம்பெயின் இருக்கு. கேம்பெயின் முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பெயின் நேத்து முடிஞ்சு என்னோடது. உங்களுக்கு முடிச்சிட்டீங்களா? நாங்க எங்க டீம் ஒரு 1 வீக் பண்ணோம். எங்க நீங்க இதுல ரியலா சொல்றீங்களா, ரோட்ல போய்? ரியலா? எந்த ஊரு? கோயம்புத்தூர். நீங்க கோயம்புத்தூர் தானே உங்களுக்கு ஓட்டு? எனக்கு ஓட்டு வந்து பொள்ளாச்சியில, பட் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வேலை செஞ்சேன். ஓ, அங்க போயிட்டு வந்தீங்களா? ஓகே. இன்னைக்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டானு ஆக்சுவலா வில்லேஜ்ல எல்லாம் நல்லாவே போகுது. எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 2000 எவ்வளவு கொடுக்குறாங்க? அது நிறைய சொல்றாங்க, ஒரு 500 1000 அப்படிதான் கொடுப்பாங்க. நிறைய எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நீங்க எப்படியும் 10 கோடி ரிலீஸ் பண்ணா 4 கோடி ரூபா தான் கிரவுண்டுக்கு போகும்.
மீதியெல்லாம் கட்சிக்காரனே தின்றுவான். அவன் எப்ப காசு பார்க்கறது? பறக்கும் படையெல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா அவங்க பறக்கும் படைன்ட்டு கவுந்த படைன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்கிறது இல்லை. எல்லாம் காசு எப்படி போகுது தெரியல என்னமோ. நீங்க வாங்குறவங்க நினைச்சாலும் எனக்கே கடுப்பா இருக்கு. ஏதோ காசுக்கு இல்லாதவங்க மாதிரி போயிட்டு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா வீடு வாசல் ஏங்க அது அவங்க காசு காரு அவங்க வாங்குறாங்க, என்னங்க இருக்கு? அவங்க காசு இல்லைங்க. நீங்க வாங்கிட்டு அவங்க மாத்தியும் போட மாட்டாங்க. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட் வச்சு கொடுக்குறான். புரிஞ்சா? நீங்க வாங்கிட்டு என் வேற ஏதாவது நல்லவனுக்கு போட்டீங்கன்னா தப்பு கிடையாது. வாங்கிட்டு அவனுக்கு தான் போட போறாங்க. வாங்குறதும் குற்றங்க சட்டப்படி. ஓட்டுக்கு காசு வாங்குறதும் குற்றம் தான். கொடுக்குறவனு பிடிங்க, ஏன் வாங்குறவனு கேள்வி கேட்குறீங்க? ரெண்டையும் தான் சொல்றேன் நான். இவங்க பிடிச்சு கொடுக்கலாம், பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ மற்ற கட்சிக்காரன் போய் விரட்டி போய் பிடிச்சாதான் உண்டு. அவங்க எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க 100 நிமிஷத்துல ஆக்ஷன் எடுத்துருவோம் 1.25 மணி நேரத்துல அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணா வர்றேங்கிறது வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க. கார்த்திக் கார் சரியாயிடுச்சா? அதான் ப்ராப்ளம் சொல்லி போஸ்ட் போட்டுருந்தீங்களே நெக்ஸா. அதெல்லாம் அப்ப சரியாயிருச்சு, ரொம்ப நாளாச்சுல. சரி சரி சரி. டாக்டர் நீங்க நிஜமாவே டாக்டரா? இல்ல ப்ரோ, சும்மா போட்டு விட்டோம் ப்ரோ. யாரோ போட்டிருந்தாங்க அப்படியே வச்சுக்கிட்டேன். சரி சரி. இல்ல நான் சும்மா சொல்றேன், நீங்க யாரையும் அபியூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நான் ஜஸ்ட் சொல்றேன். நானே அபியூஸா? ஆமா ஆமா, ஜஸ்ட் பண்ணாதீங்க, இனிமேல் பண்ணாதீங்க. அது நிறைய பேர்த்த பண்ணிருக்கேன். அது ரிட்டாலியேஷன் தான் ப்ரோ. நானா போய் பண்ண மாட்டேன். அதான் பேசினா சும்மா டைம் இருந்தா திருப்பி பேசுவேன், இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போயிடும். இல்ல நீங்க கமல் எல்லாம் கொஞ்சம் அபியூஸ் பண்ணி போட்டிருந்தீங்க, அதான் சொல்றேன். ட்ரால் பண்ணிருப்போம் ப்ரோ, அபியூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இல்ல நம்ம பப்ளிக்கா அதை பத்தி பேச வேணாம், பட் நீங்க அபியூஸ் தான் பண்ணிருந்தீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கெட்ட வார்த்தை கண்டிப்பா போட்டுருக்க மாட்டேன். போட்டிருந்தாலும் டெலீட் பண்ணிடுவேன் நானு. ட்ரால் பண்ணுவேன். நல்லா இல்ல ப்ரோ, அது வந்து அபியூஸ் தான். அப்படியா? ஓகே. ஓ, நீங்க எனக்கு டிஎம் கூட பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாத்தா. ஆனா நீங்க நல்லா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேற இருக்கு இந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டட். இன்னொரு 4 நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசாம அடுத்த சினிமாவுக்கு போயிடும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போயிட்டு பர்சனல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண ப்ரோ. ஒரு சில கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணேன். இதோட இந்த எலெக்ஷனோட மறுபடியும் June 4th பார்ப்போம். என்ன கார்த்திக் ப்ரோ, சேலம் போயிட்டீங்களா? நாளைக்கு. சரிங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? ஏடிஎம்கேவா? எங்க இவ்வளவு நாள் ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ, ஒரு 3 நாளா கேட்கல ப்ரோ. அவர் 3 நாளா தான். ஏன் ப்ரோ? இல்ல போன மாசம் அவர் சொன்னாரு, எனக்கு தெரியலன்னு. நான் முடிவு பண்ணலன்னு சொன்னாரு. ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? ப்ரோ சிரிக்காம என்ன ப்ரோ பண்ணுவாங்க? இல்ல ப்ரோ, நான் என்டிகேங்கிறத விட்டுருங்க. ஓ சாரி, நான் அதை பார்த்து சொல்லிட்டேன். என்டின்னு சொன்னேன். ஓகே ஓகே. மாம்பழத்துக்கு போடுவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. பட் சொல்ல முடியாது. கடைசி நேரத்துல போய் பட்டன் அமர்த்துற வரைக்கும் யாரையும் சொல்ல முடியாது. மைக்கு கூட போடலாம். என்னப்ப ப்ரோ நீங்களாம் அது மைக்கு போவாது. எத்தனை நம்பர்ல இருக்கு உங்க தொகுதியில? ஆக்சுவலி தெரியலையே, அது தெரியலங்க. நான் பார்த்து தானே போடுவேன் எத்தனை நம்பர்ல இருந்தானே. நம்பர்லாம் இல்ல கேட்டேன். கேட்டீங்கன்னா, ஏன்னா இது பழையபடி லிஸ்ட் கிடையாது, மிஷின் தானே வைக்கிறாங்க. பேரலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் ஜீரோ எல்லா சிம்பிளும் உங்களுக்கு தெரியும். அட் அ டைம்ல நீங்க 1 நம்பர்ல இருந்து அதிகம் போட்டு வரணும்,
10வது நம்பர்ல இருந்தா கம்மி ஓட்டு வரும், அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல இல்ல கிடையாது. ப்ரோ, நான் சொல்ல வந்தது என்னன்னா பிஜேபியோட சாரி அங்கே ஆக்சுவலி ப்ரோ எனக்கு சரியா தெரியல, உங்க தொகுதியில பிஜேபி டைரக்டா நிக்கிறாங்களா இல்ல கூட்டணி உள்ளவங்களா ப்ரோ? யாரு இவரு என்னது இல்ல இல்ல கேக்குறீங்களா? கார்த்திக் ப்ரோ இல்ல அவரு எங்க யாருக்கு ஓட்டு பாமக போடுவாங்க? பாமக நிக்கிறேன். அப்ப அவரு மாம்பழத்துக்கு தான் கண்டிப்பா போடுவார் ப்ரோ. பாமக தான் உண்மையான தமிழ் தேசிய கட்சிங்கிறாங்க தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன் ப்ரோ, நான் அரசியலே யோசிச்சு பாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர்ல இருக்கும்போது என்டிக்கு பத்தி யாராவது பேசினா நான் உடனே குறுக்கு வந்து பேசுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதை பத்தி நான் எதுவுமே பேசல. ஓகே, சினிமாவை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் கார்த்திட்ட. வேணாம் ப்ரோ, தேவையில்ல, அதனால ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இப்ப நான் பேசுறதுனால என்டிகேக்கு கார்த்தி ஓட்டு போட போறாரா இல்ல பிஜேபிக்கு நான் ஓட்டு போட போறேன்னா? இங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எலெக்ஷனை பொறுத்தவரை, அரசியலை பொறுத்தவரை அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க, நமக்குள்ள சண்டை போட்டுட்டு அதை நான் யோசிச்சு பார்த்தா அது தேவையே இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு சினிமாவை பத்தி பேசினோமா, அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப கார்த்தி சொன்னாரு அந்த பேரே யாருன்னு தெரியல, அந்த பேர் சொல்லும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஓகே, கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே இப்ப பொலிட்டிக்ஸ் பத்தி இங்க டைம் ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஃபுல்லா சினிமா மட்டும்தான், அது ஃபுல்லாவே இன்ஃபர்மேஷனா இருந்தது. பட் இங்க மாறி மாறி சண்டை போட்டு யாரும் யாருக்காவும் மாற போறதே கிடையாது. அது யூஸ்லெஸ்மா இருந்தது கண்டிப்பா. அதனாலதான் நான் பெருசா உள்ள வரவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் பேசினார் இல்லைங்களா, அவரு பேர் என்ன, டிஎம்கேல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, அவரையா என்டிகேனாவே பிடிக்காது அப்படி இப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அந்த இடத்துல இதுக்கு நேத்து வரைக்கும் யோசிச்சு பார்த்தா நான் வந்து பேசலாம், அதை நான் வேணும்னே தான் அவாய்ட் பண்ணேன். இந்த மிஞ்சி போனா பேசினா என்னங்க, என் அரசியல நான் என்ன அரசியல முன்னெடுக்கணும்னா அதை நம்பக்கூடிய வேணும்னா வந்து லைக் பண்ணுவாங்க, இன்னொரு என்ன டேக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு அரசியல் பேசுறவங்களுக்கு அதை தாண்டி இதுல ஒண்ணுமே இல்லை. டாக்டர் ஜெயிச்சா எந்த மினிஸ்ட்ரி டாக்டர்? யார், அண்ணாமலை கேக்குறீங்களா? ஆமா ஆமா, நிறைய இருக்கு. தெரியல ப்ரோ, அவெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி போக மாட்டாரு ப்ரோ. ஏன்னா நீங்க மந்திரியா போனீங்கன்னா நீங்க ரிசைன் பண்ணோம்ல ஸ்டேட் பிரசிடென்ட்ஷிப். சரி சரி, அவர் போக மாட்டாரு. தெரியல ப்ரோ, எதுவும் சொல்ல முடியாது. சரி சரி, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ? நான் வந்து பெரிய போஸ்ட்ல எல்லாம் கிடையாது, அதனால இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பட் ஜெயிச்சார்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா இங்க நிறைய இண்டஸ்ட்ரி வந்து குளுக்கோஸ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. ஐசியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் சில மேட்டர்ல. கார்த்திக் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா ப்ரோ? என்ன உங்களுக்கு எது ப்ரோ சாப்பிட பிடிக்கும்? அதெல்லாம் டிஎம்ல கேட்டா அப்ப சொல்லுங்க. சரி சரி, சாரி முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.